அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. அமெரிக்காவிலேருந்து சொல்லுங்க ஐயா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க ஐயா. 18/6/1983. இந்த ஒரு நிமிஷம் சார். ஐயா டேட் ஆஃப் பர்த் போடுறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 18/6ங்க ஐயா. 18/6 1983 சார். 18/6/1983. சரிங்க. ஆமாம் சார். பிறந்த நேரம் காலையில் 10:20 AM. எந்த ஊரில் பிறந்தீங்க ஐயா? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர். நான் அதாவது உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் கன்னிராசி சிம்ம லக்னம் அதானுங்க ஐயா? ரைட்டுங்க. ஓகே. 42 வருஷம் 11 மாதம் 3 நாள் ஆச்சு. 43 வயசு ஆகுது. ஆமாங்க. சூரிய திசை முடிஞ்சு, சந்திர திசை முடிஞ்சு, செவ்வாய் திசை முடிஞ்சு, ராகு திசை முடிஞ்சு, குரு திசை நடக்குது. குரு திசையில் புதன் புத்தி. சொல்லுங்க ஐயா. சார், எனக்கு அடுத்த மாதம் ஜூலையோட எனக்கு இங்கே விசா முடியுதுங்க சார். போயிட்டு இருந்த கிரீன் கார்டு ஸ்டாப் ஆயிடுச்சுங்க சார். சரிங்க. அதுக்கு பின்னாடி நான் ஊருக்கு தான் வரணுங்க சார். ஊருக்கு வந்தால் வேலை கிடைக்குங்களாங்க சார், இல்லை வேற கண்ட்ரி எனக்கு கிடைக்குங்களா சார்? இதில் வந்து புதன் புத்தி நடக்குது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 11ஆம் இடம் முடக்காதிபதியோட புத்தி நடக்குது இப்போ. அப்போ இந்த புத்தி வந்து ஜாதகத்தில் 2026 6வது மாதத்தோடு முடியுதுங்க. நீங்கள் வேலை முடிஞ்சு அங்கே 2 மாதம் வெயிட் பண்ணால் இன்னொரு வேலை கிடைக்குன்னு சொல்லுதுங்க ஐயா. உங்களுக்கு விசா முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து ரெனிவல் பண்ணித்தானே ஆகணும். அதான் வந்துட்டு தான் மறுபடியும் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. இப்போ புதன் புத்தி இப்போ நடக்குதுங்க ஐயா. உங்கள் ஜாதகத்தில் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரலாம், வந்துட்டு இங்கே நீங்கள் ஒரு வேலையை எடுத்து 2 பணம் சம்பாரித்து இதே வேலைக்கு அதே சம்பளத்தை எடுக்கலான்னு சொல்லுதுங்க. ஆமாம். இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம்னு சொல்லுதுங்க. ஆமாம். அது 6வது மாதங்க. 13/6/2026 கம்ப்ளீட் அது முடியணுங்க. இப்போ இது 5வது மாதம். இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் ஒரு நல்ல யோகம் இருக்குதுங்க. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கங்க. வணக்கம். சரி. ஹலோ. ஆமாம், வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. தேதி என்ன இதுங்கம்மா? 11/6. சரிங்கம்மா. 5:55 PM. ஒட்டஞ்சத்திரம். ஓகே. எல்லாரோட சாட்டும் படிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பர் சாட். 36 வருஷம் ஆச்சு. கல்யாணம் நடக்க மாட்டேதுங்களாம்மா? 8ஆம் இடம் முடக்கு. இவருக்கு 8ஆம் இடம் முடக்கு தோஷத்துக்கு கல்யாணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயில் போயிட்டு வாங்க. மேலக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர். மேலக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர் விழுப்புரம் அருகில், விழுப்புரம் பக்கத்தில் மேலக்கடம்பூர் அந்த கோயிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்கம்மா. உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்களா? நன்றிம்மா. வணக்கங்க. ஹலோ. ஹலோ அம்மா. வணக்கம்மா. வணக்கங்கம்மா. சொல்லுங்கம்மா. சரிம்மா. சரி, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. யாருக்கு பார்க்குறீங்கம்மா? சொல்லுங்கம்மா. 14 14 14/2 14/2 96ங்களா சாமி? 96ங்களா சாமி? சாமி நைட்டு பிஎம்ங்களா? எத்தனை மணிங்கம்மா? 9 மணி. 9 மணி. எந்த ஊரில் பிறந்தாங்க?
என்ன கேள்விங்கம்மா? ஐயா ஃபர்ஸ்ட் மேரேஜ் கொஞ்சம் இதுவாயிடுச்சு, டைவர்ஸ் ஆகி போச்சு. சரி செகண்ட் மேரேஜா நல்லா அமையுமா அப்படின்ட்டு யாருக்குங்கம்மா? எங்க பொண்ணுக்குங்கய்யா. 30 வருஷம் 3 மாதம் 7 நாள் ஆகுது இல்லைங்களா? ரெண்டாம் மட குடும்பமே முடங்கிருச்சு. அதனால கல்யாணம் பண்ணதுலேருந்து அந்த பொண்ணு வாழல. ஆமாங்க. கல்யாணம் பண்ணினதுலேருந்தே அந்த பொண்ணு வாழ்க்கை சரியில்லை. ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். சரிங்களாம்மா? தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர். தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயிலுக்கும் ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். சரிங்களா? ஆமாம், இந்த பொண்ணுக்கு வந்து 2ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்குதுமா. ஆமாம் ஆமாம் ஆமாம், முடக்கு தோஷம் இருக்குதுமா. நீங்கள் வந்து இந்த லைவ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் அப்பாயின்மெண்ட் போடுங்க. 2-3 விஷயம் அந்த பொண்ணுக்கு முக்கியமான விஷயங்கள் நம்ம இதை கணிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஆமாம், இதே நம்பர் கூப்பிடுங்க. லைவ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போடுங்க. என்ன? ஆமாம், இந்த பொண்ணுக்கு வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு வந்து மெயினாக தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். சரிங்களா? சரிம்மா, நன்றிங்க. முடிஞ்ச பிறகு நீங்கள் அதில் அப்பாயின்மெண்ட் போடுங்க. சரி, நன்றிம்மா, வணக்கம்மா. ஹலோ. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் பையன் பேர் நிரஞ்சன் சார். நிரஞ்சன், சொல்லுங்கம்மா. 16/3/2001. 16/3/2001. 16/3/2001ங்களா? ஆமாங்க சார். டைமுங்க 1:03 AM. 1:03 AM. மன்னார்குடி. மன்னார்குடிங்க சார். 25 வருஷம் 2 மாதம் 5 நாள் ஆகுது. அப்போது ஆமாம், இவருக்கு என்ன கேள்விங்க? லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்குது. என்ன கேள்வி அம்மா? இவங்களுக்கு என்ன கேள்வி? அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க சார். சரிம்மா. இப்போ 2 தடவை படிப்பு முடிச்சு 2 தடவை விசா எடுத்துட்டா 3ஆவது தடவை ஊருக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பணம் கட்டி எடுத்தா நம்பிக்கையா வந்துருமாங்க சார்? ஏமாற்றம் இருக்குமா கேட்குறது? ஏமாற்றம் வந்து 2027 வரைக்கும் சந்திரபுத்தி நடக்குதுங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜாதகத்தில் லக்கணத்தில் மாந்தி இருக்குது. விஸ்வாமித்திர கோயிலுக்கு போயிட்டு இது ஆரம்பிங்க, சரியாக வரும். விசா கிடைச்சிருப்பாங்க சார்? ஆமாம், விசா கிடைச்சிருமா. நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரலாம். சரிங்க சார். ஆமாம், ஜாதகத்தில் வந்து அந்த பவர் இருக்குதுங்கம்மா. சரிங்களா? விசா கண்டிப்பாக கிடைச்சிடும். ஃபாரின் யோகம் காமிக்குதுங்க. சரிங்க சார். சரிங்க. ஆமாம், நீங்கள் வந்து என்ன ஒரு கோயில் மட்டும் என்ன கோயில் போகிறீங்கன்னா 10ஆம் இடம் முடக்கு ஸ்ரீரங்கம் பெரிய திருப்படி கருடாழ்வார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க? மன்னார்குடியிலேருந்து கூப்பிட்றேங்க சார். ஸ்ரீரங்க கோயிலில் பெரிய திருப்படி கருடாழ்வார் இருக்கிறாள்மா. அந்த கோயிலில் போய் 5 விளக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு அந்த கருடாழ்வாரை ஒரு முறை சுற்றிட்டு வாங்க. வாங்க. திருச்சியில். ஆமாங்கம்மா. ஆமாம். சுற்றிட்டு வாங்க. நன்றிம்மா. சரிம்மா. ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நீங்கள் உங்கள் பேர் என்னங்கம்மா? எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? நாகர்கோயில். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 9/8/1998. 9/8/1998. சரிம்மா. ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:43 PM. ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:43. என்ன கேள்விங்கம்மா? கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைஞ்சு கூடி வர்றாப்புல இருக்கு. எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போறாப்புல இருக்கு. லக்கணத்துக்கு 7ஆம் இடமே முடக்குமா? ஆமாம், 7ஆம் இடமே முடக்கு. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் நீங்கள். சரிங்களா? திருமணம்ங்கிற ஒரு ஊர் இருக்குதுமா சென்னையில். திருமண முருகன். சொல்லுங்கள். திருமணம்ங்கிற ஒரு ஊரில் திருமண முருகன் ஒருத்தர் இருக்காங்க. சரிங்களா? சென்னையில் தான் அந்த கோயில் இருக்குது. அவரை ஒரு முறை அழைச்சிட்டு போங்க. அழைச்சிட்டு போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க.
உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். சரிங்களா? சரி சரி. நன்றிம்மா. நன்றிங்க. குலதெய்வம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கு? இல்லை, அது குலதெய்வ பிரச்சனை இல்லைங்கம்மா, அது முன்னோர்களுடைய தோஷம் தான் இருக்குது. நீங்கள் இங்கே திருப்பரங்குன்றம் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, அது மாற்றம் வரும். சரிங்க. நன்றிம்மா, வணக்கங்க. ஹலோ ஐயா, வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார். திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சரிங்க. என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு 23ஆவது வருஷம். சரியா அமைதிங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு நல்ல வரன் அமையணும். அதுக்கு என்ன காரணங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் சார். நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. பொண்ணுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 94 நைட்டு பிறந்ததால அது 93 24 9 95. சரிங்கம்மா. டைமுங்க? டைம் வந்து நைட்டு 12:50 சார். ஹலோ சார். என்ன கேள்விங்கம்மா? அதான் சார், மேரேஜ் ஆனது டைவர்ஸ் ஆச்சு. இது ஏதாச்சும் மோசம் ஏதாவது இருக்கா? செகண்ட் மேரேஜ் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்கம்மா. ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும். ஹலோ சார். ஒரே நிமிஷங்கம்மா. சரி. ஆமாம், உள்ளே வாங்க. அதாவது இது வந்து டைவர்ஸ் ஆகிருக்குதுங்களாம்மா? ஆமாம் சார். இது என்ன பேருங்க? பூவரசி. 4ஆம் பாவம் முடக்கு. தில்லைமேடு பாலமுருகன் எழுதி வச்சுக்கோங்க. தில்லைமேடு பாலமுருகன். தில்லைமேடு பாலமுருகன். சரிங்க சார். அந்த கோயிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அதோட உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடும். ஆமாம், இந்த ஜாதகத்துக்கு மெயினாக வந்து ஜாதக முறையை பார்க்க வேண்டியது இருக்குதுமா. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து முடக்கு தோஷம் இருக்குது, 4ஆம் இடம் முடக்கு இருக்குது. எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியல இப்போ வரைக்கும். எந்த சந்தோஷத்தையுமே இப்போ அனுபவிக்க முடியலைங்க அந்த ஜாதகம் இப்போ வரைக்கும். அதுக்கு நீங்கள் முறையாக ஜாதகம் பார்த்துக்கலாமா? லைவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கால் பண்ணுங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க, பார்த்துக்கத்தான். அது பார்த்துக்கலாங்கம்மா. நீங்கள் இது லைவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா டீயும் சொல்லுவாங்க. சென்னையிலே ஆஃபீஸ் இருக்குது, திருப்பூர்லேயே ஆஃபீஸ் இருக்குது. நன்றிம்மா. சரிம்மா, சரி. ஹலோ. ஆமாம், வணக்கம்மா. ஐயா, வணக்கம் ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா. என்ன பேருமா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 17/12 1992. டைமுங்கம்மா? 2:15 AM. சரிங்கம்மா. என்ன கேள்வி? என்ன கேள்விங்கம்மா? ஐயா, என்னன்னா நிம்மதியே இல்லைங்க. என்ன பண்ணாலும் ஏதோ நிம்மதி இல்லாம ஒரு கவலையாவே இருக்குதுங்க. உத்தர நட்சத்திரம் நீங்கள்? ஆமாங்க. ஆமாம், லக்கணத்தில் மாந்தி இருக்குது, பிரேத தோஷம் இருக்குதல்லம்மா. லக்கணத்தில் மாந்தி இருக்கிறதுனால எல்லா பாரமும் உங்கள் தலையில் ஏறி உட்காந்துக்கிற மாதிரியே இருக்கும். வாழ்க்கையில் எதையும் பெருசாக நீங்கள் அனுபவிக்க முடியாத மாதிரி தான் தெரியுது ஜாதகத்தில். ஆதியில் சுகாதிபதியெல்லாம் பயங்கரமாக கெட்டு கிடக்குது ஜாதகத்தில். இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுதுங்க உங்களுக்கு. புரியுதுங்களாம்மா? ஹலோ அம்மா, கேட்குதா? ஹலோ. ஆமாம் ஆமாம். ஐயா, ஒரு நிமிஷங்கம்மா. இந்த இது பிரேக் ஆன மாதிரி இருக்குது, இது வரல பாருங்கள், இப்போ தான் வருது. அம்மா நம்பர் சொல்லுங்கள். சரிங்க.
சரிங்கம்மா. ம் சரிங்க. ம் சரிம்மா. சரி சரிம்மா, நீங்கள் பாருங்கள், நான் போட்டேன். ம் பார்த்துட்டு இருக்க நேயர்கள் ஐயா 2 நம்பருக்கு வருதுங்க. வருதுங்க, இப்போ வருதுங்க. ஐயா நிறைய சாட் கிட்டத்தட்ட வந்து 600 பேர் இப்போ லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட கேள்விலாம் நான் படிக்கிறேன். ஆமாம், வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சாட் போடுங்க. என் பேரு விஜயலட்சுமிங்க. சரிங்கம்மா. என் டேட் ஆஃப் பர்த் 28/8. என்ன கேள்விங்கம்மா? கேள்வி என்னங்கம்மா? என்னோட உடம்பு பத்தி பேசணும் சார். ஹெல்த் தான் சார் சரியில்லை 5 வருஷமா. பிரசனம் போட்டுக்கலாமா? உங்கள் குலதெய்வம் என்னன்னு சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல் போன டேப்லெட்ஸ் வேலை செய்யல. 3 3 6 6ஆம் இடம் நோய் சம்மந்தப்பட்டதாக கேள்வி கேட்குறீங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா, ஆஸ்பத்திரி போய் பார்க்குறீங்க, வேலைக்கு ஆகலை இல்லைங்களா? ம் ஆமா, டேப்லெட்ஸ் வேலை செய்யல. எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்கம்மா? சென்னை. ஓகே, சரி. அதாவது பொதுவாக நீங்கள் நாமக்கல் நரசிம்மர் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலில் வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து பார்த்துட்டு நரசிம்மரை பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய உடம்பு வந்து சரியாயிரும். சரிங்களா? ம் சரிங்க. நன்றிம்மா. ம் ஹலோ அம்மா. சரி பாருங்கள், ஒரு லைவில் இருக்கிறேன். ஓகே. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் ஹலோ. ஆமாம், வணக்கம்மா. சொல்லுங்கள். டேட் ஆஃப் பர்த் வந்து 25/3/1999. 20 டேட் ஆஃப் பர்த் போடணுங்களா? ஒரே நிமிஷம். சொல்லுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த்து. 25/3/1999. சரிங்கம்மா. டைமு இரவு 10:20 PM. சரிங்கம்மா. திருமணம் எப்போ நடக்கும்னு கேட்கணுங்க. என்ன திருமணமா? யாருக்கு? எனக்கு தாங்க. ஒரே நிமிஷம். அப்போது உங்கள் ஜாதகத்தில் 27/1/2026, அதாவது வந்து 27 வயசு ஆச்சு, இப்போ வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அதானே? ஆமாங்க, கல்யாணம். 11ஆம் இடம் முடக்கு. உங்களுக்கு முடக்கு தோஷமும் இருக்குதுங்கம்மா. விசகன்னியா தோஷம் இருக்குதுமா. விசகன்னியா தோஷம். கண்ணியில் வந்து முடக்கு தோஷம் இருந்தால் விசகன்னியா தோஷம். உங்களுக்கு வந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்க்குறீங்க, பார்க்க உங்களுக்கு பார்த்துட்டு போகிறவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, உங்களுக்கு ஆக மாட்டேங்குது அதானம்மா? அதுதான். ஒரு கோயில் ஒன்று சொல்கிறேங்கம்மா, எழுதி வச்சுக்க. 11ஆம் பாவம் முடக்கு. திருவல்லாரை பெருமாள், திருச்சி டு துறையூர். திருச்சி டு துறையூர். திருவல்லாரை பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். சரிங்களா? அந்த கோயில் போயிட்டு வாங்க, கல்யாணம் ஆயிரும். மற்றபடி இந்த ஜாதகத்தில் இன்னொரு 5 விஷயம் இருக்குதுமா அந்த ஜாதகத்தில். அதாவது வந்து குடும்பத்தை பற்றியும், குழந்தைய பற்றியும், எதிர்காலத்தை பற்றியும், உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரத்தை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. அது நீங்கள் லைவெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் போடுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? நன்றிம்மா. வணக்கம். ஹலோ. ஆமாம், வணக்கம்மா. வணக்கங்க சார். திருப்பத்தூர் வந்து பேசுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி? இந்த ஒரே நிமிஷம் பார்த்துருவோம். மேச ரிஷபம் மிதுன கடக சிம்ம கன்னி துலா விருச்சிகம் 8ஆம் பாவம் தான் வந்திருக்குது ஐயா. மணச்சநல்லூர் பூமிநாதேஸ்வரர் கோயில், திருச்சி பக்கத்தில். மணச்சநல்லூர் பூமிநாதேஸ்வரர். அது வந்து உங்களுக்கு மனை தோஷம் இருக்குதுங்க ஐயா. மனை தோஷம், முடக்கு தோஷம் இருக்குது. வீட்டு வேலையை ஆரம்பிச்சதுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை தான் ஐயா. வீட்டு வேலை ஆரம்பிச்சதுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை தானே? அதான் மணச்சநல்லூர் பூமிநாதேஸ்வரர் கோயில் போயிட்டு வாங்க. பூமியில் இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஆயிரும். ஆமாம், திருச்சியில் இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணுங்க, கிடைக்கும். மணச்சநல்லூர் பூமிநாதேஸ்வரர். தனியாக நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம். இது முதல்ல போயிட்டு வாங்க. நன்றி ஐயா. இதை ஒரு நிமிஷம். ஹலோ ஐயா. வணக்கம் ஐயா. மதனுங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. 2/8/1989. 2/8
2/8 1989. சரிங்க ஐயா. டைமுங்க? காலமா 4:10. காலையில் 4:10. ஓகே. பிறந்த ஊர் வந்து மதுரை. ஏஎம்மா பிஎம்மா சார்? காலமையா? காலமா. பிறந்தது மதுரை. என்ன கேள்விங்க ஐயா? வேலை எப்பயா கிடைக்கும்? இப்போ 36 வருஷம் 37 வயசாச்சு. உங்களுக்கு சுக்கிர திசையில் சனி புத்தி போயிட்டு இருக்குது 2026. ஆஹா, 27ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சனி புத்தி மாறுதுங்க ஐயா. 27ஆம் தேதி உங்களுக்கு சனி புத்தி மாறுது. அப்போ உங்களுக்கு வந்து ஜூன் 5ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி. அதிலிருந்து உங்களுக்கு வேலை கிடச்சிருங்க ஐயா. ஆமாம், உங்களுக்கு முடக்க தோஷத்துக்கு உண்டான கோயில் தர்றேன். திருவேற்காடு வேதபுரீஸ்வரர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? இருங்க. தூக்கம் சொன்னது செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் நல்லா வருதுங்கிறீங்களா? அப்போ முடக்கு வந்து உங்களுக்கு வேலை செய்யுது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 12ஆம் இடம் முடக்கு பார்த்தீங்களா? 12ஆம் இடம் தான் கட்டில் சுகம், நிம்மதியான தூக்கம். கரெக்டாக அந்த முடக்கோயில் போயிட்டு வந்து நிம்மதியாக தூங்குறீங்க. ரைட். ரைட். அப்போ நீங்கள் திருச்செங்கோடு மலை மேல் இருக்கக்கூடிய நாகர் சாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறீங்களா இது வரைக்கும்? இப்போ ஒரு முறை பண்ணுங்க ஐயா கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு யோகி அவர் தான். சரிங்களா? என்னங்க ஐயா? ஆமாம், யோகி வந்து உங்களுக்கு அவர் தான். யோகி வந்து ராகு தான். கரெக்டாக மலை மேலே இருக்கக்கூடிய நாகம்மா வந்து 60ஆம் பல்லம்னு சொல்லி 60 படிக்கு மேலே 60 அடியில் நாக சர்ப்பம் இருக்குது திருச்செங்கோட்டு மலை மேலே. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வர கோயில். ஆமாங்க, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். இல்லை சார், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். அந்த கோவிலில் நாகர் வந்து நாகராஜா மேலே பெரிய லெவலில் இருக்குது. அந்த கோவிலில் போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. ஆமாம், நீங்கள் வெள்ளிக்கிழமை 10-12 ராகு காலத்தில் அபிஷேகத்தை பண்ணி முடிச்சிருங்க ஐயா. அப்புறம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இன்னும் 1 2 3 இன்னும் உங்களுக்கு 3 விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ஒரு அப்பாயின்மெண்ட்டை போடுங்க, அதில் முழுசாக தெரிஞ்சுக்கலாம், அடுத்தவங்களுக்கு வழி விட்டுறலாம். சரிங்களா ஐயா? நன்றி. பிடிச்சிட்டேன். சரிங்க, ஒரே நிமிஷம். ஹலோ ஐயா, வணக்கம். ஹலோ அம்மா ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கள். ஆமாங்கம்மா, சொல்லுங்கள். சத்தமா பேசுங்கம்மா. என்னோட டேட் ஆஃப் பர்த் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்கம்மா. 6/7/1980 சார். 6/7/1980. 6/7/1980ங்கம்மா. டைமுங்கம்மா? அதிகாலை 4:25. 4:25. கேள்விங்கம்மா? அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்க? அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கோயம்புத்தூரில். நீங்கள் எங்கே பிறந்ததுங்கம்மா? திருப்பூர் தான் சார். அப்போ கோவை மாவட்டம் தான் அது இல்லைங்களா? 1980 பிறந்துக்கிறீங்க. சிம்மத்தில் 4 கிரகம் இருக்கணும். அப்போ 2 கிரகம் இருக்குது, குரு சனி இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு விருச்சிகம் தான். விருச்சிக சூனியமாக இருக்குது, லக்கணமே முடங்க இருக்குது. அம்மா நீங்கள் இன்மையில் நன்மை தருவார் கோயில் போயிட்டு வரணுமே. மதுரையில் இன்மையில் நன்மை தருவார் போயிட்டு வந்தால் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வருங்கம்மா. உங்களுக்கு லக்கணமே முடக்கு. யாராவது ஒருத்தர் ஜாதகத்தில் லக்கணம் வந்து முடங்கிருச்சுன்னா அவங்க எதையுமே அனுபவிக்க முடியாது. லக்கணம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எதை வேணால் சாதிக்கலாம். அந்த லக்கணம் ஸ்ட்ராங்காக இருக்கிறக்காகத்தான் இன்மையிலும் நன்மை தருவார். மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் இருக்குது. அந்த கோவிலில் போய் 5 விளக்கு தெய்வம் சாமிக்கு தேங்காய் பழ மாலை வாங்கி கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அந்த முன்னோர்களுக்கெல்லாம் ஒரு மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றிட்டு வாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும். மகாலட்சுமி ஐஸ்வர்யம் இருக்குது. சரிங்களாம்மா? சரி, நன்றிம்மா. வணக்கம். ஓகே. சொல்லுங்கள் சாமி, சொல்லுங்கள். சொல்லுங்க ஐயா.
அவர் வந்து சனிக்கேது தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டாருங்க. சரி. அந்த சனிக்கேது தோஷம் போயிடுச்சா இல்லைங்களா? கொஞ்சம் பிரசன்னம் பார்த்து சொல்லுங்க. சனிக்கேது தோஷம் நிவர்த்தி ஆயிருச்சா? பிரசன்ன பகவானே. மேச ரிஷப மிதுனம் கரெக்டாக இருக்குது. 3 தலைமுறை தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்லுதுங்க. ஆமாம், அதனால் அவருக்கு கண்டிப்பாக 3 தலைமுறை தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு. ராமேஸ்வரத்தில் போய் கடலை குளிச்சுட்டு 22 கணம் தீர்த்த ஊற்றி சாமி கும்பிட்டு வந்தால் அவருக்கு 21 தலைமுறையுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கும்னு சொல்லுதுங்க. பணம் ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனையும் இருக்காது. கோவில் பரிகாரம் சொல்லுங்க. மேசாதிபதி கோவில் பரிகாரம் 4 தான் வந்திருக்குது. அவர் ஜாதகத்தில் அரியலூரில் பெருமாள், அதாவது வந்து அரியலூரில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் பார்த்துட்டு வரணும். அவருக்கு வந்து அவயோகிய வர்றாரு. யோகிக்கு வந்து உப்பிலியப்பன் பெருமாள். உப்பிலியப்பன் பெருமாளையும் அரியலூர் பெருமாளையும் 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவருக்கு நல்லாயிருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு விஸ்வாமித்திர கோயில் போயிட்டு வர சொல்லுங்கள். இந்த பௌர்ணமிக்கே போகலாம். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்திருடைய ஆலயம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். 9-8-90 ஐயா. 9-8-90 8-26 AM. சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா வேலையும் இப்போ இல்லாமல் இருக்காரா? திருமணம் இன்னும் நடக்கல. எப்போங்க வேலை திருமணம் கிடைக்கிறது ஒரு நல்ல காலத்தில்? அவருக்கு லக்கணம் சிம்ம லக்கணம், லக்கணமே திதி சூனியம். அவருக்கு 9ஆம் பாவம் முடக்கு, தெய்வம் வீட்டுக்குள்ளே வரல. அப்போ சாமி வெள்ளம் வீட்டுக்குள்ளே வரல. 9ஆம் இடம் திதி சூனியத்துக்கு முடக்குக்கு கோயில் போயிட்டு வரணும். அப்போ முடக்கு தோஷத்துக்கு உண்டான கோயில் விராலிமலை முருகன், திருச்சி டு மதுரை விராலிமலை முருகன் கோயிலில் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வரணும். அதுக்கடுத்து அவர் திதிசூனிய திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரம், செந்தூர் விநாயகரும் 2 ஒரே கோயிலுக்குள்ள இருக்குது. இந்த 2 கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னால் அவர் வாழ்க்கையில் கல்யாணமும் தொழிலும் சிறப்பாக நடக்கும். நன்றி ஐயா. சொல்லுங்கள் சாமி. ஹலோ. ஆமாம் வணக்கம். வணக்கம். என் பேர் நரேந்திரங்க. என்ன கேள்விங்கம்மா? அப்பாவுக்கு பென்ஷன் வருமா தான் கேள்வி. ஒருத்தர் பார்த்து சொன்னார் ஜாதகத்தை பென்ஷன் வரும்னு சொன்னாங்க. அதுல கேள்வி கேட்கலாம். சரிங்கம்மா. அப்பாவுக்கு உடம்பு அப்பாவுக்கு வந்து ஹெல்த் எப்படி இருக்காரா கேள்வி. உடம்பு ஹெல்த் எப்படி இருக்கும், பென்ஷன் எப்போது வரும், அதானுங்கம்மா? ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து சொன்னார் பென்ஷன் வரும்னு சொன்னாங்க, அதான் கேள்வி. மேச ரிஷப மிதுன கடக சிம்மம். அவருக்கு வந்து வரக்கூடிய ஆவணி மாதத்தில் இருந்து அவருக்கு பென்ஷன் வரக்கூடிய யோகம் வந்தாச்சுங்க. ஜாதகத்தில் நல்லா இருக்குது. சரிங்கம்மா. ஆவணி மாதத்தில் அவருக்கு பென்ஷன் வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்கம்மா. சரி சரி. என்னங்கம்மா? சரிம்மா. சரிம்மா. லைஃப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பிரச்சனை என்ன? எனக்கு ஒரு பேப்பர்ல அரியர்ஸ் விழுந்துச்சு. நெக்ஸ்ட் செமஸ்டர் எழுதி பாஸ் ஆயிடுவேன். எனக்கு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னொன்று வந்து வருமானம் பிரச்சனை. வருமானம் எப்போ வரும் கேள்வி. மேரேஜ் எப்போ நடக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சொல்லுங்க ப்ளீஸ். மேச ரிஷப மிதுன கடக சிம்ம கன்னி துலா ராசி வந்திருக்குது. அவங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து எதிர்காலத்தில் வந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் ஒரு பெரிய யோகம் என்னென்னு கேட்டால் அதிர்ஷ்டம் வந்து இன்னொரு 30 நாளில் வருது. துலா ராசியில் சனி, அதாவது வந்து துலா ராசிக்கு வந்து சரிம்மா சரி, அது இருக்கட்டும். அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறது. ஜூன் 5ஆம் தேதி குரு வர்றாரு. குரு வந்தால் ஒரு 6 பிரச்சனை நிவர்த்தி ஆகுதுமா. ஆமாம்மா. ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே. ஆமாம், அது மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாங்கம்மா. ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே தொழில், வாழ்க்கை, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே உங்களுக்கு கடகத்துக்குள்ள குரு வந்து உட்கார்ந்தோடனே உங்களுக்கு அது வேலை செய்வார். நல்லதே நடக்குங்கம்மா. ஆமாம், நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக நல்லா பொழைச்சிக்குவீங்கம்மா, எந்த குறையும் இல்லை. நன்றிம்மா. பாருங்க. ஹலோ. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா, நான் உங்களுக்கு 1000 ரூபா
அட்வான்ஸ் போட்டுக்கோங்க ஐயா. எதுக்குங்க ஐயா? ஐயா ஜாதகம் பார்க்கறதுக்குங்க. ஐயா இது ஜாதகம் பார்க்கறது இல்லைங்க ஐயா. இது ஒரு கேள்வி ஒரு பதில் தானே. ஜாதகம் பார்க்கறது அப்பாயின்மெண்ட்டு பொறுமையாக பார்த்துக்கலாங்க ஐயா. இப்போதைக்கு என்ன கேள்விங்க ஐயா உங்களுக்கு? ஐயா இப்போ 1000 ரூபா போட சொன்னாங்களே, அது மேடம் போட சொன்னாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் இயர் கோட் அனுப்பி விட்டாங்க எனக்கு. அதுங்களா ஐயா? அது அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் வாங்க ஐயா. இது வந்து லைவு. சரிங்க ஐயா. இதில் வேண்டாங்க ஐயா. இது வந்து நீங்கள் ஜாதக முறையாக பார்த்து சொல்கிறது. இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதிலுங்க ஐயா. சரிங்க. ஆமாம். உங்களுக்கு சனிக்கிழமை வந்து பார்க்குறோங்க ஐயா. அதுக்காக தான் பேமெண்ட் 1000 ரூபா போட சொன்னாருங்க. 3000 கேட்டாங்க. ஆமாம். ஜாதகம் பார்க்குறதுக்கு நீங்கள் போட்டிருப்பீங்க ஐயா. நான் ஸ்டாப்பு கிட்ட சொல்கிறேன். உங்கள் பேர்? நான் செந்தில்நாதங்க ஐயா, நாமக்கல்லேருந்து பேசுகிறேன். இல்லை நான் பேசி நான் ஸ்டாப்பு கிட்ட லைவ் முடிஞ்சோடனே உங்களை பேச சொல்கிறேங்க ஐயா. சரிங்களா? சரிங்க. இப்போ அந்த ஃபோனு எங்கிட்ட இருக்குது, அதான் பிரச்சனை. சரிங்களா? சரி. சரிங்க சரி. வணக்கங்க. வணக்கம். நன்றி. சரி. ஹலோ. ஹலோ ஐயா. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என்னோட டேட் ஆஃப் பர்த் 26/10/1965. 25 26/10 26/10/1975. 26/10/1975ங்கம்மா. எனக்கு எப்பதான் சார் நல்ல காலம் பிறக்கும்? வீட்டில் இருக்க கஷ்டங்கள்லாம் எப்போ போகும்? டைமுங்கம்மா? எந்த கோயிலுக்கு போகணும்? காலையில பிறந்திருக்கேன்னு சொன்னாங்க சார். 9:15 போல. 9:15. எந்த ஊரில் பிறந்தீங்கம்மா? சென்னை. என்ன கேள்விங்க? நல்ல காலம் இப்பதான் பிறக்கும்னு தெரியல. ஏற்கனவே உங்ககிட்ட பஞ்சாங்கம் ஜாதகம் பார்த்துருக்கேன். சரி. இன்னமும் எனக்கு நல்லதே நடக்கல. இருக்க கஷ்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன். 50 வருஷம் 6 மாதம் 25 நாள் ஆகுது இல்லைங்களா? என்னங்க சார்? 50 வருஷம் 6 மாதம் ஆச்சு. ஆமா. உங்கள் பேருங்கம்மா? கீதா. 4ஆம் பாவம் முடக்கு. வயலூர் முருகன் கோயில். வள்ளலார் வாழ்ந்த இடம் திருச்சி. உங்களுக்கு வயலூர் முருகன் கோயில் வருதாம்மா? வயலூர் முதலையில் இருக்குங்க சார் எங்களோட குலதெய்வம். இல்லை உங்களுக்கு முடக்கு தோஷமே வயலூர் முருகன். முடக்கு தோஷம் வந்து உங்களுக்கு 4ஆம் இடம் முடக்கு. 4ஆம் இடம் முடக்குக்கு வயலூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படும்னு சொல்லுதுங்க. ஆமாம். நீங்கள் அதுக்கு நல்ல யோகமா இருக்கக்கூடியது எந்த கோயிலுங்க சார்? யோகம் வந்து வணிசைகரணம். நீங்கள் திருமலைப்பாடி நந்தீஸ்வரர் சிவனுடைய ஆலயம். திருமலைப்பாடி நந்தீஸ்வரர் கோயில் தான் உங்களுக்கு கரணநாதனே. அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வருங்கம்மா. ஆமாம், கண்டிப்பாக செய்யுங்க. நன்றி. வணக்கம்மா. ஹலோ. ஹலோ அம்மா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். எங்க பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு சார். 5 மாசம் ஆச்சு பண்ணி. சரி. அந்த பொண்ணு அவன் வந்து கட்டியிருக்கா தெரியுங்க சார். அந்த எங்க பொண்ணு வாபஸ் வருங்க இருக்குங்க. 2 3 4 5 6 7 8 அவமானப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுது. அவமானப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதிரடி திருமணம் பண்ணிக்கிறாங்க. கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு வருது. அதான் உங்களுக்கு தான்மா. கொலை ஒன்றும் இல்லையில மாறி தானே வருது. கொலை வேறையாக வந்திருக்குது அந்த திருமணத்துக்கு. அது ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே ஒரு மாற்றம் வருதுன்னு சொல்லுதுங்கம்மா. ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே ஒரு மாற்றம் வருதுங்க. குரு பயிற்சி கடகத்துக்கு குரு வருவார். வந்ததுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக கிடைக்குன்னு சொல்லுது. ஆமாம், நீங்கள் அந்த ஜாதகத்தை முழுசாக வந்து நேரில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதாம்மா, அந்த ஜாதகத்தை பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு பொது பலன் தானே, உங்களுக்கு பிரசன பலன் தானே. இல்லை அந்த அம்மாவுக்கு இருக்குதுல்ல, உங்கள் பொண்ணுக்கு இருக்குல்லம்மா. அப்போ பிரசனம் தான் பார்க்கணும். பார்த்துக்கலாம் வாங்க. கர்நாடகா. அப்போ ஆன்லைனில் பார்த்துக்கலாம். சரிங்களாம்மா? லைவ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. பிரசனம் போட்டு பார்த்து அது உங்கள் ஜாதகத்துக்கு இழந்த சக்தி மீட்டெடுக்கிறதுக்கு இழந்தது மீண்டும் வருமா அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? நன்றிம்மா. சரி. ஹலோ. ஐயா வணக்கம் ஐயா. சீனிவாசன் கள்ளக்குறிச்சி ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா என்னுடைய பிறந்த நேரம் நாள் வந்து 24/2/1983 ஐயா. 24/2/83 சொல்லுங்க ஐயா. நேரம் வந்து மாலை 3:35 ஐயா. 24/2
1983 சரி, மாலை 3:35 மாலை 3:35. மாலை 3:35. ஆமாங்கய்யா. ஆ சரிங்க. ஐயா, கேள்வி என்னன்னா, எனக்கு பொருளாதார உயர்வு எப்ப கிடைக்கும், அதுக்காக என்ன பண்ணணும்ன்றதாங்க என்னுடைய கேள்வி. பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல நிலைமையில் வரணும். ஆமாங்கய்யா. ஜாதகத்தில் புனர்பூச நட்சத்திரம் இதுன்னு கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. ஆமாங்கய்யா. ஜாதகத்தில் 4ஆம் இடம் முடக்கு, சொத்து பூராமே உங்களுக்கு நிரந்தரம் இல்லாமல் பிரச்சனையில் போயிட்டு இருக்குது. ஆமாங்கய்யா. முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையில் உட்காந்துருக்கீங்க. 4ஆம் இடம் முடக்கு, மணச்சநல்லூர் பூமிநாதேஸ்வரர் கோயில் திருச்சி. போயிட்டு வந்துட்டேங்க ஐயா. முடக்கு நிவர்த்தி அந்த கோயில் போயிட்டு வந்துட்டேங்க ஐயா. முடக்கு நிவர்த்திக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேங்க ஐயா. ரைட், ஒரே நிமிஷம் இருங்க. அப்போது உங்கள் ஜாதகத்துக்கு முடக்காதிபதி, உங்களுக்கு முடக்கு வந்து 4ஆம் இடம். அந்த 4ஆம் அதிபதி சுக்கிரன் நிற்கிற நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பசுமாடு. ஐயா, நீங்கள் ஒரு கோமாதா பூஜையில் கலந்துக்குங்க. கோமாதா பூஜையிலையா? ஆமாம், காலையில் சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆமாங்கய்யா. அப்போ கோமாதா கூட்டிகிட்டு வந்து ஒரு பூஜை பண்ணுவாங்கல்லங்க. ஆமாங்கய்யா. அதை சாமியை மட்டும் அந்த 19 முறை அந்த பசுமாட்டை சுற்றி சரிங்கய்யா. அந்த கோமாதாவை 4 முறை 4 காலை தொட்டு கும்பிட்டு சரிங்கய்யா. 3 கோமாதா பூஜையில் கலந்துக்குங்க ஐயா, உங்களுக்கு முன்னேற்றம் வரும். சரிங்கய்யா. சரி. ஆமாம், இதை ஒரு முறை வந்து கர்க்கடேஸ்வரர் கோவில் சொல்லிருந்தீங்க, எதிரிடை நட்சத்திரம் சொல்லிட்டு. சரிங்க. அந்த கர்க்கடேஸ்வரர் கோயில் எங்க இருக்குங்க? திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கு. ஐயா, கர்க்கடேஸ்வரர் கோயில் கூகுளில் சர்ச் பண்ணுங்க ஐயா. கேன்சருக்கு அந்த கோயில் தாங்க ஐயா. இல்ல, கூகுள்ல வரலைங்க, அதனால தாங்க ஐயா கேக்குறேன். சரி, நான் நீங்கள் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸில் லொக்கேஷன் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட சொல்கிறேங்க. சரிங்களா? சரிங்கய்யா. சரி. நீங்கள் கூப்பிடுங்க. சரிங்களா ஐயா? நன்றி. கர்க்கடேஸ்வரர் கோயில் இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான கோயிலுங்க ஐயா. நிச்சயமாக ஒரு முறை அந்த கோயில் போயிட்டு வாங்க. கடகராசியில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறாங்களோ அவங்க கர்க்கடேஸ்வரர் கோயிலுக்கு போகணும். ஏன்னா நண்டு வந்து தாமரை பூவை பிச்சு நண்டு பூஜித்த கோயில் தான் கர்க்கடேஸ்வரர். ஆமாம். இல்லை, அது மாவட்டத்தோடு நான் சொல்கிறேன் ஐயா. சரிங்களா? வாங்க வாங்க வாங்க, வணக்கம். சொல்லுங்கம்மா. ஹலோ ஐயா, வணக்கம். 20. உங்கள் பேர் என்னங்க ஐயா? சொல்லுங்க ஐயா. 20 செப்டம்பர் 1983 சரிங்க. 8:40 நைட்டு. சரிங்க ஐயா. பெங்களூர். நைட்டு இல்லைங்களா? 8:40. 8:40. ஆமாய்யா. ஐயா, வேலை தெரியல. 6 மாதம் வேலை இல்லை. 6 மாதம் வேலை இல்லை. 6 மாதம் உங்களுக்கு வேலை இல்லை. 6 மாதம் ஒரு வேலை போனா 6 மாதம் 9 மாதம் அது மேலே நிற்காது. சரிங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு 10-15 வேலை சேஞ்ச் ஆச்சு. இப்போதைக்கு லாஸ்ட் மந்த் தான் லாஸ்ட் வேலை எனக்கு. லாஸ்ட். சரிங்க. மாறிக்கிட்டே இருக்கு. என்ன செய்யணும்னு ஐயா? எப்பவுமே இருக்கும் இந்த மாதிரி. இருங்க. உங்களுக்கு வந்து லக்கண முடக்கு, லக்கண 12ஆம் இடம் முடக்கு. கோடிக்கரை திருக்கொடி குலகர் சிவன் தஞ்சாவூர் டு வேதாரண்யம் எழுதி வச்சுக்கோங்க. சொல்லுங்கய்யா. கோடிக்கரை கோடியக்கரை திருக்கொடி குலகர் சிவன் தஞ்சாவூர் டு வேதாரண்யம். தஞ்சாவூர் டு வேதாரண்யம். அந்த கோவிலில் போய் 5 விளக்கு தீபம், சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வந்தாச்சுனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த கர்மா கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகுது. என்னங்கம்மா? முடக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் 12ஆம் இடம் முடக்குங்க. அந்த கோயில் ஆமாம், 12ஆம் இடம் என்பது நிம்மதி இல்லாத இடம். 12 அது முடங்கிருச்சுனாலே நம்மளுக்கு நிம்மதி போயிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு மாற்றம் ஏற்படும். ஐயா, நான் சொன்னேனுங்களே ஐயா, கோடியக்கரை திருக்கொடி குலகத்து சிவன் தஞ்சாவூர்லேருந்து வேதாரண்யம் போகிற வழியில் இருக்குது. அப்படியே இருக்கலாங்க. நீங்கள் பாருங்க ஐயா. சரி, நன்றி ஐயா, வணக்கம். ஹலோ. ஆமாம், வணக்கம், சொல்லுங்க. பாரதி. சொல்லுங்கம்மா.
பாரதி அம்மா சொல்லுங்கள். நான் பிறந்த சேலங்க ஐயா. ஆ 9:28 PM. என்ன கேள்விம்மா? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நான் கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. ஆ ஒரே நிமிஷம் இருங்க, சோழி பிரச்சனை போட்டு தரேன். மேச ரிஷபம் மிதுனம் கடக சிம்ம கன்னி 6ஆம் பாவம் தான் வருது. சரியான போராட்டத்தில் உட்காந்துருக்கிறீங்க. ஆவணி மாதம் உங்களுக்கு எல்லாமே சரியாயிருமாம்மா. ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதம்தான் வரும். செப்டம்பர் மாதம், செப்டம்பர் அக்டோபரில் உங்களுக்கு வந்து அரசாங்கத்தினால் ஒரு நன்மை உண்டாகும். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுதுங்க. செப்டம்பர் மாதம். செப்டம்பர். நன்றிம்மா. நன்றிம்மா. வணக்கம்மா. ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு இடைவெளி, அப்படியே லைனில் இருங்க. உடனே நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் லைன் போயிட்டுருக்குது. 2 நிமிஷம்தான் உங்களுக்கு நான் பார்த்து கொடுத்துறேன். ஹலோ. வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. கூப்பிடுங்க ஐயா, பேசுங்க ஐயா. சண்முகம் சொல்லுங்கள் சார். இல்லை அதெல்லாம் வேண்டாங்க ஐயா, இப்போ இலவசம் தாங்க ஐயா. நம்ம ஒரிஜினலாக பார்க்குறது இப்போ இலவசம் தான். எல்லா மக்களுக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க ஐயா. சரிங்க, சொல்லுங்கள் என்ன கேள்விங்க? 18 என்ன டேட் ஆஃப் பர்த்துங்க ஐயா? 10/8/1956. சரிங்க ஐயா. ஓகே, டைமுங்க ஐயா? 56. என்ன கேள்விங்க ஐயா உங்களது? என்ன கேள்விங்க ஐயா? ஹலோ 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 அம்மா விஜயலட்சுமி சென்னையிலிருந்து. சொல்லுங்கம்மா. 5/10/1965 சார் என்னோடது. திருவோண நட்சத்திரம் மகர ராசி. 5/10ங்கம்மா. 1965 சார். சரிங்கம்மா. திருவோண நட்சத்திரம் மகர ராசி. டைமுங்கம்மா? டைம் மத்தியானம் 3 மணி. சரிங்கம்மா. கேள்விங்க? பிசினஸ்ல பயங்கரமா கடன் மாதிரி ரொம்ப அப்படியே லாஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்கேயுமே பணம் வர மாட்டேங்குதுங்க. இப்ப சரியாகும். ஏஎம்மா பிஎம்ங்களாம்மா? மத்தியானம் சார். மத்தியானம். திருவோண நட்சத்திரம் மகர ராசி மகர லக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க இல்லையா? ஆமா சார். 3ஆம் இடம் முடக்கு, 6ஆம் பாவாதிபதி, 6ஆம் இடம் லக்கணாதிபதி, 12 குடைவர் 6ல். அதாவது ஜாதகத்தில் வந்து கடனும் வட்டி கட்ட முடியாமல் தவிக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். 60 வயசு முடிஞ்சு 7 மாதம் 16 நாள் ஆகுதுங்க உங்களுக்கு வயசு. இந்த ஒரு ஏஜில் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுங்க. உங்களுக்கு முடக்கு தோஷம் யார் வர்றா? உங்கள் ஜாதகத்தில் முடக்கு வந்து 3ஆம் இடம் முடக்கு. 3ஆம் இடம் முடக்கு சுவாமிமலை முருகன். சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு நீங்கள் விளக்கு போட்டு சாயம் போடணும். சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு. சரி, அந்த சுவாமிமலை முருகன் கோயில் வந்து சாமிக்கு வந்து இருக்குதுங்க. உங்கள் ஜாதகத்தில் அந்த பவர் இருக்கிறனால சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். ஆமாம், நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்தே தீரும். சரிங்களா? ஆமாம். மற்றபடி நீங்கள் அந்த ஜாதகத்தை கொடுங்கம்மா. உங்களுக்கு ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். அது நீங்கள் இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் போட்டு வைங்க, பார்த்து கொடுத்துறேன். நன்றிம்மா. நன்றி. ஹலோ ஹலோ புரியலைங்கம்மா. அம்மா உங்கள் பேர் என்னங்கம்மா? சுகந்திரா. உங்கள் வயசு உங்களோட எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? சென்னையிலேருந்து பேசுகிறீங்க. என்ன கேள்விம்மா உங்களுக்கு? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 13/6/2003.
3/27. 13/6/2001ங்களா? ஆமா 13/6/2001. டைமுங்கம்மா? 3:27 PM. 3:27 PM. பிறந்த ஊர் தூத்துக்குடி. ஆ. பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி துலா லக்னம் அதானுங்கம்மா? ஆமா சார். இவங்களுக்கு டிலே ஆகுதுங்களா? 25 வயசு முடிய போகுது. லக்னத்துக்கு 9ஆம் இடமே முடக்கு. என்னங்கம்மா? 2 வருஷமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம் சார். மேல்மருவத்தூர் அச்சரவாக்கம் ஆச்சீஸ்வரர் கோயில் காமிக்குதுங்க. மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் ஆச்சீஸ்வரர் அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் சாமிக்கு 5 விளக்கு தீபம் தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க ஐயா, சரியாயிரும். ஆமாம், கல்யாணம் முடிஞ்சிருங்க. ஆமாம், திருமண தடை தோஷத்துக்கு முடக்கு தோஷம் இருக்குதுங்கம்மா. இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. சாமியோட பவர் வந்து நம்ம வீட்டில் கம்மியாக இருக்குதுன்னு பிரசனத்தில் காமிக்குது. ஆமாம், இந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸாக ஜாதகம் பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் இந்த லைவ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்பெஷலாக ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு போட்டு அந்த ஜாதகத்தை கிளியர் பண்ணிக்கோங்கம்மா, ரொம்ப நல்லது. நன்றிம்மா, வணக்கங்க. அச்சரவாக்கம் அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போங்க. சரி, நன்றிம்மா, வணக்கங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள். ஐயா வணக்கங்க. நாங்க சென்னிமலையிலேருந்து பேசுறேங்க. சென்னிமலையிலேருந்து பேசுகிறீங்க, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர், ஊர்? பேரு மைதிலிங்க. ஆ. பிறந்த தேதி 24 24 6 6 1982ங்க. சரிம்மா. பிறந்த ஊர் திருப்பூருங்க. என்ன கேள்வி, என்ன டைமுங்க? டைம் வந்து 10:45 AM. ஆ, ஏஎம். சொல்லுங்கம்மா. ஐயா, இப்போ எங்க மாமியார் வீட்டுல இருக்கிற சொத்து பிரிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அது பிரச்சனை சரியாகி வருமானு கேட்கலான்னு கூப்பிட்டேன். ஆ, லக்கணத்தில் மாந்தி இருக்குது. ஆமா. விஸ்வாமித்திர கோயிலுக்கு நீங்கள் போகணும். சரிங்கய்யா. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமித்திரருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. சரிங்கய்யா. மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் கேள்விப்பட்டுக்கிறீங்களாம்மா? இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் இருக்குதுங்க, சரிங்களா? சரிங்க. அந்த கோயிலுக்குள்ள மத்தியபுரி அம்மன் ஒரு அம்மன் இருக்குது. சரி. அந்த மத்தியபுரி அம்மனுங்கிறது என்ன அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே கட்டாத காலத்தில் அந்த மதுரையை அளந்து கல் நெட்டுனது சென்டரில் மத்திங்கிறது அந்த இன்மை நன்மைதர்வர் கோயிலுக்குள்ள ஸ்ரீசக்கரத்துக்கு மேலே அம்பாள் நிற்கிது. அந்த அம்பாளுக்கு பேர் மத்தியபுரி அம்மன். அந்த கோவிலில் போய் எந்த இடம் வந்து அளந்து கல் நெட்ட வேண்டியது இருக்குதோ அந்த பத்திரத்தை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த மத்தியபுரி அம்மனுடைய சாமி மடியில் வச்சு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி நீங்கள் கோயிலில் வந்து பிரசாதம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு அந்த இடத்துல போடுங்க. இடத்த அளந்து சீக்கிரமாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஆமாம். மற்றது வந்து இன்னொரு 3 விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அது நம்ம டைம் இருக்கும். அது நீங்கள் ஜாதகம் வந்து கொஞ்சம் லைவில் போயிட்டு இருக்குது. அப்பாயின்மெண்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க, சரிங்களாம்மா? சரி, நன்றிம்மா, வணக்கம். ஹலோ. 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 ஆமாம், வணக்கம்மா, சொல்லுங்கள். சென்னையிலேருந்து கால் பண்ணீங்களா? சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்கம்மா. 9/6/1980. டைமுங்கம்மா? 2 சார், வியாழக்கிழமை காலையில. காலையிலங்களா? எந்த ஊரில் பிறந்தீங்க? நீங்கள் பரணி நட்சத்திரம் மேசராசிங்களாம்மா? 42 வருஷம் 11 மாதம் 12 நாள் ஆகுது. மீன லக்னம். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு விருப்பம், பிரிஞ்சு போகணும்னு. ஆமாம். நீங்கள் கொடுக்குறதுக்கு மனசு வரலையில்ல?
ஆமாம், சுக்கிர புத்தி நடக்குது. 6வது மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே அவருக்கே மனமாற்றம் ஆகுமா? ஆமாம், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கை வந்து பிரிஞ்சு போகிறக்குள்ள வாய்ப்பு இல்லை. 4ஆம் பாவம் முடக்கு நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள், நாகப்பட்டினத்தில் சவுந்தரராஜ பெருமாள் அந்த கோவிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு நெய் தீபம், தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி 2 பேர்த்தோடைய ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்கம்மா. அவரே மனமாற்றம் ஆவார். திங்கள் வெள்ளி 2 நாள் நல்லாயிருக்கும், அப்படி போங்க. சரிங்களா? அது நீங்கள் இப்போ உங்களுக்கு இப்படி ரொம்ப இக்கட்டான ஜாதகமாக இருக்கிறனால இது வந்து கேள்வி லைவில் போகிறது ஒரு நிமிஷத்தில் பதில் சொல்கிறோம். நீங்கள் தனியாக அந்த ஜாதகம் 2 பேர்த்தோட ஜாதகத்தை வச்சு உண்மையாலுமே அது நிரந்தர பிரிவா இல்லை காலத்தினால இப்போ கொஞ்சம் பிரச்சனையாங்கிறத நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்துக்கலாமா? அதெல்லாம் நீங்கள் லைவ் எல்லாம் முடியட்டுங்கம்மா. அதுக்கப்புறம் இந்த நம்பர் ஸ்டாப்புக்கிட்ட போயிடும். இதே நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எவ்வளவு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு சென்னையிலேயே வடபழனியில் முருகன் கோயில் வாசல்லையே ஜோதிட ஆஃபீஸ் இருக்குது, வாங்க பார்த்துக்கலாம். நன்றிம்மா, வணக்கம். ஹலோ. ஹலோ. ஆமாம், வணக்கம், சொல்லுங்கள். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். சரிங்கம்மா. எங்கள் பையனுக்கு ஆனி 19ஆம் தேதி. என்ன கேள்விங்கம்மா? ஆனி மாதம் 19ஆம் தேதி. அதாம்மா, என்ன கேள்வி? 96 வருஷம் 96. அம்மா, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதாம்மா? சொல்லுங்க. என்ன கேள்விம்மா நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிறீங்க? இன்னைக்கு தான் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு நிமிஷம். ஹலோ. 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 அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் கேக்குதுங்களா? அம்மா கேட்குதும்மா, சொல்லுங்கம்மா. சார் அரசியல்ல வரணும். சரிங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்றேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார் 20 ஜனவரி. 20 ஜனவரி 1983 சார். டைமுங்கம்மா? சாயங்காலம் 6:15 சென்னை. சாயங்காலம் 6 சார் சாயங்காலம். ஏஎம்மா பிஎம்ங்களாம்மா? பிஎம் சார், சாயங்காலம் ஈவினிங். எந்த ஊரில் பிறந்தீங்கம்மா? சென்னை சார். ஆ, 43 வருஷம் 4 மாதம் 1 நாள் ஆச்சு. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, கடக லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. ஆமாங்க சார். சூரியனும் உங்கள் லக்கணத்தை பார்க்குது, செவ்வாயும் உங்கள் ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது. ஆமாங்கம்மா. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்குதுங்களே இப்போ? இப்போ எந்த பவரும் இல்லை. பட் அரசியல் டிவிகே கட்சியில மெம்பரா இருக்கேன். சரிங்கம்மா. வந்து கொஞ்சம் நல்ல பெரிய போஸ்ட்ல வருவானா, ஒரு பெரிய இதா வரலாமா அப்படின்னு எனக்கு கேட்கணும். அது ஒரு கேள்விதான். சரிங்கம்மா. இப்போ டைம் உங்களுக்கு நல்லா இருக்குது. 2026 9வது மாதத்துக்கு மேலே டைம் நல்லா இருக்குதுங்கம்மா. சுக்கர திசையில கேது புத்தி தானே சார் அப்போ? ஆமாம், சுக்கிர திசையில் புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தி வரும். ஓகே சார். அப்பவே அரசியலுக்குள்ள போயிடலாமா சார் உள்ள? என்ன சாவியம்மா? அது ஆஃபீஸில். என்னங்கம்மா கேட்டீங்க? அப்பவே வந்து அரசியலுக்குள்ள போயிடலாமா கேது புத்தியே? அம்மா, அதுக்கு சம்மந்தம் இல்லைம்மா. கேதுக்கு என்ன கிடக்குதுங்க? டைம் வந்து உங்களுக்கு 9வது மாதத்துக்கு மேலே டைம் நல்லா இருக்குதுங்க. ஓகே சார். ஓகே. ஆமாம். பெரிய ஆளா வர முடியுமா இல்லை என்ன சொல்லுவாங்க? அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ அப்படி வர முடியுமா? அம்மா, கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. கடக லக்கணம் உலகம் போற்றும் ஒரு பெண் இல்லைங்களா? நல்லா வருவீங்கம்மா. கடக லக்கணத்தில் யாராவது பிறந்த ராமர் கடக லக்கணத்தில் பிறந்தார், நாட்டுக்கே வந்து நாட்டவே ஆண்டார். அதனால ஒரு நல்ல பவர் இருக்குதுங்கம்மா, செய்யுங்க. ஆமாம். சரிங்கம்மா. மற்றதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் லைவ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னையிலேயே நம்மளுக்கு ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா சென்னையில் வடபழனி முருகன் கோயில் பக்கத்தில் ஜோதிட அலுவலகம் இருக்குதுங்கம்மா. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் போட்டு தருவாங்க. அந்த நாளில் வந்தால் அது கூட நீங்கள் இன்னும் 4-5 கேள்விகள் எல்லாம் கேட்டு அதை பூர்த்தி பண்ணிட்டு போகலாம். ஆமாங்கம்மா. உங்களுக்கு அம்மா, நான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில்
ஒரு விஷயத்தை என்ன நினைக்கிறாங்களோ அது கிரகம்தான் தூண்டி விடுது. அந்த எண்ணம் பிரதிபலன் ஆகிறதுக்கு உங்களுக்கு பிராப்தம் இருக்குதாங்கிறத மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணணும். எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி. இப்போ இங்கேருந்து நீங்கள் போய் ஒரு சேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டா உங்கள் வீட்டுக்குள்ளே சேரில் உட்காரோன்னு கிரகம் முடிவு பண்ணிருச்சு. அதனால் அந்த எண்ணம் பிரதிபலிக்குது. அது நம்மளுக்கு நடக்குமா நடக்காதாங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம செஞ்ச புண்ணியம். அதுதாங்கம்மா. அது நீங்கள் எப்படி கேட்கணும், ஒரு ஜாதகம் பார்க்குறக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். ஒரு கேள்வி ஒரு பதில் உங்கள் தலையெழுத்து எப்படி முடிவு பண்ணுவீங்க? அது எப்பவுமே முடியாது. இப்போ போயிட்டு இருக்கிறது எல்லாமே இலவச ஜோதிடம். ஒரு கேள்விக்கு ஒரு பதில். முதல்ல நீங்கள் ஒரு கால் எடுத்து வைக்கலாமான்னா வைக்கலான்னு சொல்லிருச்சேன். இனிமேல் அது இறங்கி களத்தில் குதிக்கலாமா அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம், உங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம், உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் இருக்குதான்னு செக் பண்ணணும். அதான் யார் வேணால் பண்ணுங்க வாங்க. அதுதான் மெயின். சரி. இதை ஒரு நிமிஷங்க. ஒரு நிமிஷம் ஐயா. எல்லாருடைய எண்ணமும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொது வாழ்க்கையில் ஈடுபடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இப்போ சமீப காலத்தில் யாருக்காக இருந்தாலும் பொது வாழ்க்கையில் ஈடுபடலாமாங்கிற எண்ணம் யாருக்கு வேணாலும் வரலாம். அது வந்தால் அது நல்ல எண்ணம் தான். அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் பிறக்கும்போது கடவுள் நீங்கள் இந்த உலகத்தில் 120 வருஷம் வாழ போகிறீங்க. இந்த 120 வருஷம் வாழ்கிற வாழ்க்கையில் 20 வயசுக்குள்ள படிப்பு காலம். அதனால் அது இளமை. 20லேருந்து 40 வயசு வரைக்கும் நம்மளுக்கு வாழ்கிற காலம். அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்மளுடைய அப்பா செஞ்ச புண்ணியம் அதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்குது. தாத்தா செஞ்ச புண்ணியம் அதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்குது. நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் அதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்குது. அதை வச்சு நம்ம வீட்டையும் நாட்டையும் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் பிறக்கும்போது பாவ கர்மாவாக பிறந்தாலும் புண்ணியத்தை நிறைய செஞ்சு போகும்போது புண்ணிய ஆன்மாவாக போகணும். அதுக்கு முதல் வேலையாக இந்த பொதுவான வாழ்க்கைகளை எல்லாம் ஜோதிடத்துக்குள்ளே கொண்டு வராமல் முதல் நம்ம தன்னை அறிஞ்சு மற்றவங்களுக்கு உண்டான வேலையை நம்ம செய்யணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் நம்மளுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையான வாழ்க்கை, நம்ம பெத்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தொழில், வாழ்க்கை, சந்தோஷம், நிம்மதி, சிற்றின்பம், பேரின்பம், இதை நம்ம சரி பண்ணுறதுக்கே நம்ம 7 தலைமுறை புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதையெல்லாம் செய்து முடிச்சுட்டு 60 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு மீதி இருக்கிற 60 வருஷ காலம் இந்த பூமிக்காக நீங்கள் வாழலாம். இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்காக வாழலாம். அதனால் இப்போ ஜோதிடம் யார் கேட்டாலும் உங்கள் வாழ்க்கையை பற்றி கேளுங்க. பொதுவான விஷயத்துக்களை இதுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம். அப்படி கொண்டு வரதா இருந்தால் நீங்கள் தனியாக கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அது நீங்கள் கொண்டு வாங்க. அதில் பிராப்தம் இருக்குதாங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? நன்றிங்க. இந்த ஒரு நிமிஷம். அம்மா யார் பேசுகிறீங்கம்மா? இதுலேயே வந்துட்டு இருக்கிறீங்க. அம்மா இதில் வராதிங்கம்மா. கீழே போயிட்டு இருக்க நம்பர் கூப்பிடுங்க. இந்த நம்பரில் கூப்பிடாதீங்க. ஆமாம் அதுலேயும் வருது. சொல்லுங்க ஐயா. 26 26 யோகலட்சுமி லைன்ல இருக்கீங்களா? 26/6/91 பிறந்த நேரம் 1:30 PM 91 26/6/1991 டைமு 1:30 ஏஎம் பிஎம் சார். சொல்லுங்க ஐயா. ஐயா கேள்வி இப்போ கடன் எப்போ அடையும்ன்ற ஒரு கேள்வி. அடுத்தது அவருடைய பேருங்க ஐயா. மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்திருக்காங்க. 34 வருஷம் 10 மாதம் ஆச்சு. அவருக்கு கன்னி லக்கணம் இல்லைங்களா ஐயா? கடன் எப்போது அடையும்? அப்போ ஒரு ஜாதகத்தில் ராகு திசை 2024 26 வரைக்கும், அப்போ சந்திர திசை 2033 வரைக்கும் இருக்குது. கடன் இன்னும் 3 வருஷ காலம் கடன் இருக்குதுங்க ஐயா. அந்த 3 வருஷத்துக்குள்ளே கடன் ஓரளவுக்கு அடைச்சிருவார். அவருக்கு 10ஆம் பாவம் முடக்கு. தொழில்ஸ்தானம் ஸ்ரீரங்கம் பெரிய திருவடி கருடாழ்வார் அந்த கோயிலில் போய் கல்கண்டு சாதம் வச்சு சாமிக்கு படைச்சி எடுத்துகிட்டு வந்தால் கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லுது. சரிங்க ஐயா. 8/10/2001 ஐயா. 2001ங்க. டைமுங்க ஐயா. சரிங்க ஐயா. காலைங்க கேள்விங்க ஐயா. ஜாதகத்தில் ராகு திசை
அதாவது ராகு திசையில் புண்ணியம் பண்ணி வச்சா குரு திசையில் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கலாம். ராகு திசையில் முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு இந்த ராகு திசையில் நிறைய புண்ணிய காரியம் செய்து வச்சால் குரு திசையில் அந்த புண்ணியத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். அப்போ இந்த புண்ணியம் வந்து உங்கள் ஜாதகத்தில் 2026 முடியுது. இந்த ஜாதகத்தில் குரு நிற்கிற நட்சத்திரம் சொந்தமான புனர்பூச நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து ராமருடைய நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரத்தை குரு திசையில் குருபுத்தி பிறந்தால் நீங்கள் ராமேஸ்வரத்தில் போய் கடலில் குளிச்சுட்டு அந்த ராமநாத சுவாமி பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு குரு 16 வருஷ வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடும். சுபமான காலம் அது. அந்த காலத்தை தேவையில்லாமல் வீண் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் புனிதமான நாளாக எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்வாதாரத்தை ஸ்ட்ராங் படுத்தி இந்த சமுதாயத்தில் நீங்கள் கௌரவமாக வாழுவீங்க. நன்றி ஐயா. கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு? 3 3 2 5 3 8 8ஆம் இடம் தான் மாங்கல்யம். இந்த மாங்கல்யத்தை கேட்டிருக்காங்க ஜாதகத்தில். ஒரு சிறப்பான அம்சமாக இருக்குது. அவங்களுக்கு கல்யாண காலம் வந்தாச்சு. ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து அவங்களுக்கு அந்த யோகம் இருக்குதுங்க. கல்யாணத்தை பற்றி இறங்க கேட்குறாங்க. திருமண வாழ்க்கை கடக லக்கணத்துக்குள்ள குரு வர்றார். சரண்யா அம்மா கடக லக்கணத்துக்குள்ள குரு வருகிறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு 8ஆம் இடம் மாங்கலி ஸ்தானம், கழுத்தில் தாலி இந்த வருஷம் நம்மளுக்கு அமைஞ்சு பேரும் புகழோட சந்தோஷ நிம்மதியோடு வாழுவீங்க. உங்கள் ஜாதகத்தில் பிரசன்னம் 2 குழந்தைகளும் பாவங்கள் செய்யாத குடும்பத்திலேருந்து நல்ல மாப்பிளையும் அமையும்னு இந்த நேரத்தில் சோழி பிரசன்னம் சொல்லுது. அதை சொல்லுங்க. 26 26 சரிங்க ஐயா. ஐயா டைம் சொல்லுங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா 3:50 PM. சரிங்க ஐயா. திருமணம் எப்ப நடக்க வாய்ப்பு? கார்த்திகை நட்சத்திரம். குரு திசை நடக்கும்னு கேட்டீங்களா கோபிநாதன்? மணி உங்களுக்கு பதில் சொல்லியாச்சுங்க. முன்னாடி வீடியோ போய் பாருங்க. அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் கன்னி லக்கணத்தில் அந்த தாயார் பிறந்திருக்கிறாங்க. என்ன பேருங்க ஐயா? இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா உமாதேவி. உமாதேவி அம்மா பிறந்திருக்காங்க. அவங்களோட கேள்வி திருமண காரியம். 36 வருஷம் ஆச்சு, இன்னமும் திருமணம் நடக்கலை. இவங்க ஜாதகத்தில் விசகன்னியா தோஷம் இருக்குது. இது இல்லாமல் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முடக்கு தோஷம் இருக்குது. 12ஆம் இடம் முடக்கு, கட்டில் சுகமான வாழ்க்கை இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இந்த ஜாதகத்தை நல்லா முழுசாக ஆராய்ஞ்சா இவங்களுக்கு நிறைய ரகசியங்கள் கிடைக்கும். இப்போதைக்கு வந்து இந்த ஜாதகத்தில் கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க. இப்போ முடக்கு தோஷத்துக்கு உண்டான கோயில் தர்றேன். 12ஆம் பாவம் மடக்கு, 12ஆம் பாவம் முடக்கு தோஷத்துக்கு மதுரையில் ஒத்தக்கடை நரசிம்மர், யானமலை அப்படியே போடுங்க. ஆனமலை ஒத்தக்கடை நரசிம்மர் மதுரையில் இருக்குது. அந்த கோவிலில் போய் துளசி மாலை வாங்கி போட்டு கல்கண்டு சாதம் வச்சு சாமிக்கு பூஜை படைச்சு 10 பேருக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற முடக்கு தோசை நீங்கி கல்யாணம் விரைவில் நடக்கும். அது பார்த்துக்குங்க. லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் போடுங்க. இன்னும் 4-5 விஷயம் இருக்குது, நான் தரேன். 16/8ங்க. 16/8/78. சரிங்க ஐயா. 8:30 AM திருவனந்தபுரம் கேரளா. 8:30 AM. சரிங்க ஐயா. இவங்களோட கேள்விங்க ஐயா. ஐயா அவருக்கு 2வது மேரேஜ் எப்போ நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்காரு. முதல் மேரேஜ் அடிச்சான் என்ன பரிகாரம் கோயில் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறாரு. அவர் கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். அவருக்கு 7 கண்ணில் செவ்வாய் ராகு, 7 கேது. 7 கேது வாழ்க்கையே லேதுங்கிற மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு மனச்சுமை இருக்குது. சட்டச்சக்கல் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆகி 2வது கல்யாணம் 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் முடக்கு, 9ஆம் பாவம் திதிசூனியத்தில் இருக்குது. 9க்கு அதிபதி லக்கணத்தில். அப்போ ஜாதகத்தில் வந்து இவருக்கு முடக்கு தோசை கோயில் இவருக்கு இன்னும் ஜாதகத்தில் நிறைவே பார்க்கணும். 8ஆம் பாவம் முடக்கு. திருக்கடையூர் அபிராமி கோயில். திருக்கடையூரில் 60ஆம் கல்யாணம் பண்ணக்கூடிய அபிராமி கோயில் தான் அது. அப்போ அந்த கோயில் வந்து ஜாதகத்தில் 8ஆம் இடம் முடக்குக்கு வருது. நீங்கள் அந்த கோயிலில் வந்து சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த
கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது இல்லாமல் அந்த ஜாதகத்துக்கு நம்ம கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு ஒரு பலன் சொல்கிறேன். 2ஆம் தார கல்யாணம் எப்படி நடக்கும், எப்படிப்பட்ட பொண்ணு அமையும், எந்த திசையிலேருந்து வரும், அந்த பொண்ணுடைய அம்சம் எப்படி இருக்கும், அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்களாமா. இந்த பதிவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அபிராமி கோயில் போயிட்டு வாங்க. ஒரு 2 வாரம் கிளம்பிச்சு அப்பாயின்மெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். வாங்க போட்டுக்கலாம். நன்றி ஐயா. ஹலோ ஹலோ ஐயா அம்மா வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம்மா, சொல்லுங்க. பேர் பத்மாவதிங்க சார். டேட் ஆஃப் பர்த் வந்து 19 10 1982 சார். 82. அதிகாலை 1:04 AM சார். 1:04. சரிங்கம்மா. சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் சார். ஜாதகம் பார்க்க போற பக்கம்லாம் வந்து ஒரு இடத்துல எனக்கு சூரியன் நீச்சம் சிவன் கும்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. சூரியன் வந்து உங்களுக்கு புதனும் சூரியனும் யோகமா இருக்கிறதுனால நீங்க சிவன் கும்பிடுங்கன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. சந்திரன் வந்து உங்களுக்கு விசாக நட்சத்திரத்துல வந்து இதா இருக்கு, திதி சூன்யமா இருக்கு, திருப்பதி போக கூடாதுங்கிறாங்க. ஒரு சிலர் திருப்பதி போக உங்களுக்கு யோகங்கிறாங்க. இந்த தெளிவு மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். அதான் இப்போ என்னன்னா, இது வந்து ஒரு அற்புதமான விஷயம் இவங்க கேள்வி கேட்டது. ஒரு ஜாதகத்தில் உறமணக்கார வீட்டுக்கு பிடிக்காத வீடு உறமணக்கார வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம போகக்கூடாது. கோயில் என்பது முன்னோர்கள் கட்டி வச்சது, தர்ம வழி. பெரிய பெரிய ராஜாக்கள் மன்னர்களெல்லாம் ஆதி காலத்தில், இந்த யூடியூப் வராத காலத்தில் ஒரே ஒரு கோயில் தான் அந்த ஊரில் இருக்க. ஊரே போய் சாமி கும்பிடுவாங்க. இருக்கிறது 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம் தான். சூரிய நீசமாகனா ஐப்பசி மாதத்தில் அந்த ஊரில் ஐப்பசி மாதத்தில் 30 நாளுக்குள்ள லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறந்திருப்பாங்க. அப்போ சூரிய நீசம் ஆயிடுச்சுன்னா ஒரு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா ஜாதகத்தில் நம்மளுக்கே சார்ஜு, நம்மளுக்கே உடம்புல சார்ஜ் பத்தலை. அப்போ அந்த சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஏற்றுறதுக்கு தான் ஒரு கோயிலுக்கு போகிறோம். அப்படி இருக்கும்போது சூரியன் என்பது சிவன். ஒரு சூரியன் நீசமாக இருந்தால் அந்த சிவன் கோயில் போயிட்டு வந்தால் அந்த பவர் நம்ம உடம்புல இருக்கும். அதனால் விசாக நட்சத்திரத்தில் முருகர் பிறந்தார். அதுக்கு நம்ம திருப்பதி போகக்கூடாது, இந்த மாதிரி சிவனை கும்பிடக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட சாஸ்திரத்தில் இது வரைக்கும் இல்லை. அதனால் ஒரு தாய் நல்லா தெரிஞ்சுக்குங்க, எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி தான். ஒரு குழந்தை, அந்த குழந்தை பிறந்தோடனே அந்த பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்காததுக்கு முன்னாடியே சாமியோட கருவறையில் போட்டு தான் அந்த குழந்தை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து இந்த பூமியில் வாழுது. அப்போ அந்த குழந்தைக்கு நட்சத்திரமும் அது தெரியாது, அந்த குழந்தைக்கு அதுக்கு பேரும் வைக்கலை. அப்போ ஒரு குழந்தையும் தெய்வம் ஒன்றுங்கிறோம். எல்லா குழந்தைகளும் பாருங்கள், 1980 பிறந்த குழந்தைகள், 90 பிறந்தவங்க, இப்போ கூட ஓரளவுக்கு பிறந்த குழந்தைகளை சாமியோட கோயில் கருவறையில் கொண்டு போய் வச்சு தான் நம்ம கும்பிட்டு வரோம். ஜோசியம் ஜாதகம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, அந்த கோயில் போகக்கூடாதுங்கிறீங்க. ஆனால் நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது ஒரு திருப்பதியே ஆகாதுனால திருப்பதியில் கொண்டு போய் பாதத்தில் வச்சு தான் அந்த குழந்தைய எடுத்து வந்திருப்பாங்க. அப்போ கோயிலுக்கு அப்போவே அந்த கோயிலுக்கு குழந்தை போயிட்டு வந்துருச்சு. நம்மளை பொறுத்தளவு நம்மளுடைய வீடு, நம்மளுடைய இடம், காலி இடம் எல்லாமே ஒன்று தான். ஆனால் கோயில் ஒன்று மட்டும் புனிதமானது. அது தர்ம வழி. ஒரு முடியாதவருங்கூட, யாராவது ஒருத்தர் முடியாதவருங்கூட ஒரு கோவிலில் வாசலில் போய் ஒரு திண்ணையில் தூங்கி எந்திரிச்சு வந்தால் அங்கே யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சாப்பாடு ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க. அந்த சாமியை நினச்சி கடவுள் தான் எனக்கு இன்றைக்கி படி போட்டுக்கிறாருன்னு இருக்கிறாங்க. அதனால் எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போகலாம். இந்த கோயிலுக்கு தான் போகணும், அந்த கோயிலுக்கு தான் போகக்கூடாதுன்னு என்னுடைய வயசுக்கு 40 வருஷமாக நம்ம இந்த ஜோதிட துறையில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஏன் ஜாதகத்துக்கு ஆகாத கோயில் நான் இது வரைக்கும் கணிச்சதில்லை. அதே மாதிரி தான் எல்லாமே. எந்த கோயிலுக்கு போனாலும் போகலினாலும் நாளை காலை சூரிய உதயம் ஆகிறது உறுதி. அதே போல் சூரியன்னா சிவன். அப்போது சூரியன் நீச்சமாயிடுச்சு நீங்கள் சொல்கிறீங்க, மேலே இருக்கக்கூடிய சூரியன் நம்ம மேலே படுது, இந்த பவர் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்போ சூரியன் நீச்சமாயிருச்சுன்னு நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோமா? வீட்டை விட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறோமா? வெளியில் போகிறோம். அப்போ சூரியனே நீச்சம்னா சூரியனோட ஒளி நம்ம மேலே படுது. அதனால் எப்பவுமே ஒரு கோயிலுக்கு இப்போ திருப்பதி போகக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் யாரும் வந்து
30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடம் கற்றுக் கொடுத்தவங்க இந்த நட்சத்திரக்காரர் போகக்கூடாதுன்னு 40 வருஷம் அனுபவமாக நம்ம காதுலேயே கேட்கல. ஏன் இந்த விஷயத்தை நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ திருப்பதியில் போகக்கூடாதுன்னு ஒன்று சொன்னால், திருப்பதி கோவிலில் 250 பூசாரிகள் இருக்கிறாங்க, ஐயர்கள். 250 பேர்த்தில் 27 நட்சத்திரக்காரர் இருப்பாங்க. அப்போ 27 நட்சத்திரக்காருக்கு அந்த கோவிலில் அரசாங்கத்தில் வேலை கொடுத்துருப்பாங்க. அவர் டெய்லி அவரோட டியூட்டியே சாமிக்கு போய் பூஜை பண்ணணும். என்னோட நட்சத்திரம் எனக்கு ஆகாதுன்னு அவர் உட்கார்ந்துட்டாருன்னா அவர் எப்படி சாப்பிடுவார்? கண்டிப்பாங்க சார். அதான் சார் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் போட்டு குழப்புறாங்க சார். நம்ம யாருக்கிட்ட அதுதான் அந்த காலத்தில் ஜோதிடம் என்பது, அந்த காலத்தில் ஒரு ஜோதிடர் வந்து ஒரு ஊருக்கு ஒரு ஜோசியர் தான் இருப்பாங்க. அந்த ஊரில் நல்லது கெட்டதுன்னா அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, வேத வாக்கை எடுத்து செய்வாங்க. இன்றைக்கி நிறைய சேனல் வந்ததுனால எல்லா மக்களுக்கும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உறமணக்கார வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லலாம், நம்மளுக்கு எதிரி வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லலாம். ஆனால் கோயிலுக்கே போக வேண்டான்னு சொன்னால், கோயில் என்பது நம்ம கட்டி வச்சதல்ல. 1000 வருஷம் என்பது 100 தலைமுறை, 5000 வருஷம் என்பது 50 தலைமுறை, 500 தலைமுறைக்கு முன்னாடி எல்லா நட்சத்திரக்காரர்களும் அந்த கோயிலுக்குள்ளே போய் பாதம் பட்டிருக்கோம். நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம். அதனால நம்மளை பொறுத்தளவு சூரியன் சந்திரன்னு சொல்லி 9 கிரகங்களும் நம்ம மேலே வாசம் செய்து, அந்த ஜாதகத்தில் சூரியன் நீசமாக இருக்கும்போது பிறப்பதற்கு நம்ம அப்பா அம்மாவும் 2 பேரும் அவங்க சேர்ந்து எல்லா நாளும் வாழ்கிறாங்க. அந்த வாழ்கிற வாழ்க்கையில் எல்லா நாளும் தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட எல்லா நாளும் கன்சீவ் ஆக போகிறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் நினச்சா மட்டும்தான் அவங்க அப்பா அம்மா சேர்றதில் ஒரு கரு எடுத்துகிட்டு போய் அதை 10 மாதம் வைக்கும்போது ஐப்பசி மாதத்தில் இந்த குழந்தை பிறக்கணுங்கிற விதி நம்ம முடிவனில். எமது தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும். அதுதான். அப்போது இந்த உலகத்தில் நம்மளுக்கு இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. அதனால நீங்கள் எல்லா கோயில்களுக்கும் மனசார, இந்த உலகத்தில் 120 வருஷம்தான் இருக்குது. அதில் ஒரு 10 வருஷம் என்பது ஒரு வருஷத்துக்கு 365 நாளுனா 10 வருஷத்துக்கு 3500 நாள், 100 வருஷத்துக்கு 36,000 நாள். இந்த 36,000 40,000 நாள் தான் நாம் வாழ போகிறோம். வாழ்ந்து போட்டு நம்ம கிளம்பிடுவோம். கோயில் அங்கேயே தான் இருக்குது. நம்ம போனதுக்கப்புறம் அந்த கோயில் இந்த நட்சத்திரக்காரிங்க உள்ளே வராதிங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ நம்ம காலம் முடிஞ்சிட்டால் அப்போ இருக்கும் காலத்து வரைக்கும் பாவங்கள் செஞ்ச நம்ம முன்னோர்கள் பண்ணியிருந்தாலும் புண்ணியத்தை தேடுறதுக்கு தான் கோயிலுக்கு போகிறோம். அந்த கோவிலில் வந்து சாமி நம்மளுக்கு என்ன எதிரியா? இல்லை நம்மளுக்கு என்ன அவர் சொத்தக்கத்தை அவரது நம்ம எடுத்துட்டோமா, இல்லை நம்ம அவங்களுக்கு எடுத்துட்டோமா? கிடையவே கிடையாது. நம்ம ஆமாம், அப்படியெல்லாம் பார்த்தா நமக்கு ஆகாத நட்சத்திரம். நம்மளுக்கு ஒரு திருப்பதி நம்மளுக்கு ஆகாதுன்னா, திருப்பதிலேயே அவர் பூர்வீகமாக குடியிருக்கார். அவர் இந்த கோயில் இங்கே இருக்குதுங்கிறதுக்காக அவர் ஊரை விட்டால் ஓட முடியும்? அப்படி கிடையாதுங்க. நம்மளோட ஜாதகத்தில் நாம் 120 வருஷம் வாழ்கிறதுக்கு புண்ணியம் 10 தான் கோயிலுக்கு போகிறோம். புண்ணியமாக அந்த கோயிலே போகலைன்னா நம்மளுக்கு புண்ணியம் உடம்புல சேராது. அதனால் நம்மளை பொறுத்தளவு 40 ஆண்டு காலமாக இந்த ஜோசியத்தை நம்ம எடுத்து பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சமாக இருந்து இன்றைக்கி பெரிய புத்தகம் எழுதியிருக்கோம். இன்றைக்கி 1500 அனாதி பிரேதங்களை அடக்கம் பண்ணியிருக்கோம். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா கோயிலையும் வேலை தீபம் வச்சுட்டு வர்றோம். அப்படி வச்சுட்டு வந்து புண்ணியத்தை சேர்த்தி வச்சால், இந்த ஜென்மத்தில் பாவத்தை கழித்து புண்ணியத்தை சேர்த்தி வச்சால் அடுத்த பிறவி இன்னமும் நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம செய்து வைக்கிறோம். ஆமாம், அதனால் நீங்கள் கேட்டதுனால ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்கிறேன்னா, இது தர்ம காரியம். ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சால் 7 தலைமுறைக்கு பாவ நிவர்த்தி ஆகுமா, அந்த வம்சமே விருத்தியாகும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம கோயிலே நம்ம கட்டி வைக்காட்டியும் பரவாயில்ல, கட்டி வச்ச கோயிலில் போய் கும்பிட்டு வரக்கு போகாமல் விட்டுட்டு அது என்ன பெரிய தப்பு. அதனால் நம்மளால் கட்ட முடியாட்டியும் கூட அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை நினச்சி பாருங்கள், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கருவறை நினச்சி பாருங்கள். ஒரு தூணை நிமித்தி நம்மளால் வைக்க முடியாது, எல்லாமே முன்னோர்கள் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த கோவில் சூரியன் நேசமாக இருந்தாலும் ஒரு சிவனை வழிபாடு பண்ணுற தப்பு. நம்ம வீட்டிலேயே நான் பிரதோஷத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு சிவனை வந்து ஒரு சந்தனத்தில் ஒரு சிவலிங்கம் பிடிச்சி பிரதோஷத்தன்னைக்கு வீடு வாசல் வலிச்சு அந்த லிங்கத்தை காய வச்சு, அதுக்கு நீங்கள் வீட்டிலையே நடக்க முடியாதவங்க, கோயிலுக்கு போக முடியாதவங்க சந்தன லிங்க பூஜை பண்ணி, எந்த குடும்பத்தில் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கே நீங்கள் ஒரு லிங்கத்தை கொடுத்தால் அந்த சிவன் அந்த இடத்துக்கு வாசம் செய்வார்னு சொல்லியிருக்கேன்.
ஆ நன்றிம்மா, வணக்கங்க. ம் சரி, ஓகே ஓகேம்மா. ஹலோ ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. ஹலோ 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 அம்மா, வணக்கம், சொல்லுங்கள். தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறோம். சொல்லுமா. என் பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன். என்ன கேள்விங்கம்மா? இல்லை, என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? சொல்லுவா. சொல்லுங்கம்மா. 12/6/1993. 93. சரிங்க. இரவு 11:20. இரவு 11:20. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஹலோ வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுகிறீங்கம்மா? ஹலோ அம்மா, ஒரு லைவில் இருக்கிறம்மா, அப்புறமேத்தி கூப்பிடுங்க. இன்னொரு 1 மணி நேரம் லைவு முடிஞ்சோன்னே கூப்பிடுங்க. அப்படியா? இது லைவ் கிடையாதா? இல்லைம்மா, நீங்கள் பேசுவீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. 11 எத்தனை மணிங்கம்மா? 11 மணி 20. சரிங்கம்மா. காலையிலைங்களா எப்போ? நைட்டு 11:20. அதான் 12/6/1993, 11:20. ஆமாம். என்ன கேள்விம்மா? இல்லை, எப்போ கல்யாணம் நடக்கும்? நாங்களும் பார்க்குறோம், ஒன்றும் அமைய மாட்டேங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி வருது, எழுதியிருக்காங்க ஜாதகத்தில். பூரட்டாதி வருதுங்களா? எந்த ஊரில் பிறந்தீங்க? எப்படி? எந்த ஊரில் பிறந்தீங்கம்மா? இது விருதுநகர். பன்னெண்டு 6/1993, 11 மணி 20 நிமிஷம் தானுங்கம்மா? ஆமாம். எப்போ, காலையிலைங்களா சாயந்தரமா? இரவு. அப்போ 20 தான் கொடுத்துருக்கேன். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் தான்மா வருது. அப்படியா? உங்கள் நட்சத்திரமே மாறி இருக்குது. நீங்கள் அங்கே ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு வைங்க. நட்சத்திரமே மாற்றி வச்சுருக்கீங்க. அது ஜாதகம் எழுதுனது தான். அதாம்மா, அது ஏதாவது ஆற்காடு பஞ்சாங்கப்படி ஏதாவது அவங்க ஒரு விதமாக கணிச்சிருப்பாங்க. அதில் கொஞ்சம் பிழை திருத்தம் இருக்குது. சரி. ஆமாம். லக்கணத்தில் கும்ப லக்கணமாக லக்கணத்தில் மாந்தி இருக்குது. விஸ்வாமித்திர கோயில் போயிட்டு வாங்க, கல்யாணம் ஆயிரும். எங்க? திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்திருடைய ஆலயம். மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்திருடைய ஆலயங்க. சரி. அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்கம்மா. சரி, நன்றிம்மா. ஹலோ அம்மா, சொல்லுங்க. 1997 உங்க 23. உங்கள் பேர் என்னம்மா? ஊர் என்ன? நிஷாந்த்குமார், வேப்பன்குளம். தேதி சொல்லுங்க. நிஷாந்த்குமார். என்ன தேதிம்மா? 23 மே 1997. 23 மே 23 மே 1997. சரிங்கம்மா. டைமுங்க? டைம் வந்து 3:35. AM. என்ன கேள்விங்கம்மா? திருமணம் வந்து 28 வயசு தாண்டியாச்சு, இன்னும் திருமணம் பொண்ணு அமைய மாட்டேங்குது, அதை கேட்கறதுக்கு. அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசிங்களாம்மா? ஆமா. லக்கணத்தில் மாந்தி 28 வருஷம், 29 வயசு முடிய போகுது. திருமணம் வந்து லேட் ஆகுது. என்ன பேருங்க? நிஷாந்த்குமார். ஜாதகம் நல்லா இருக்குதுங்கம்மா. இவருக்கு 2-3 பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்க, ஜாதகம் பார்க்கலாம் ஒரு நாள். சரிங்களா? இப்போதைக்கு சனிக்கு ஏது சம்மந்தப்பட்டிருக்குதுமா. திருமணம் வந்து ஜூன் 5ஆம் தேதி குரு மாறுறாரு. கல்யாணம் முடிஞ்சிடும். ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே குருவலம் வந்துருக்குமா. ஒரே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரையிலா? ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள். ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் எழுதிக்கங்க. ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள். அந்த கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணு. அம்மா கூகுளில் சர்ச் பண்ணுங்கம்மா.
அநேகமாக திருச்சி பக்கம் தான் இருக்கும். ஆமாம், ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள். பூவராக பெருமாள். பூவராக பெருமாள், அது கரெக்டு தாங்கம்மா. பூவராக பெருமாள் சர்ச் பண்ணுங்கள். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஜாதகத்தை நீங்கள் முழுசாக பார்த்துக்கோன்னா நீங்கள் கீழே போயிட்டு கால் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் உடனே கிடச்சிடும், அதை பார்த்துக்கலாம். ஆமாம், பார்த்துட்டு அது கல்யாணம் வந்து எப்படிப்பட்ட பொண்ணு அமையும், எந்த மாதிரி குடும்பமாக இருக்கும், எப்படி வாழ்கிறாங்க, அவங்க இனிமேல் எப்படி நல்லா இருப்பாங்க, எல்லாத்தையும் அதில் எடுத்துடலாங்க. நன்றிம்மா, வணக்கம். கல்யாணம் 4 மேச ரிஷபம் மிதுன கடகம். 3 2 5 3 3 6. இவங்களுக்கு கல்யாணம் கூடுதுங்க ஐயா. இந்த வருஷம் கல்யாணம் முடிஞ்சிடும், நல்லபடியாக இவர்களுக்கு கல்யாணம் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க. ஆமாம், திருச்செங்கோடு பக்கத்தில் நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கு. துளசி மாலை வாங்கி போட்டு பூஜை பண்ணிட்டு வரணுங்க. சொல்லுங்கள். என்னங்க ஐயா? ஹலோ. அம்மா வணக்கம் ஐயா. ஐயா ஒரு லைவில் உட்காந்துருக்க, ஆஃபீஸில் தான் இருக்கேன், இங்கே வாங்க. ஆமாம்மா வாங்க. வாங்க. சொல்லுங்க ஐயா. தமிழரசன். குழந்தை பாக்கியம் உண்டா? கரெக்டாக. ஜாதகத்தில் வந்து 3 3 6 6ஆம் இடம், 6க்கு அதிபதியாகப்பட்டது. உடம்புல வந்து மருத்துவத்தோட குழந்தை பாக்கியம் இருக்குதுன்னு சொல்லுதுங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் ஆஸ்பத்திரி அவங்க போக வேண்டியது இருக்குதுங்க, ரீசெக்கப் பண்ணணும். ஆமாம், அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தென்குடி திட்டை ராஜகுரு வசிஷ்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். கூகுளில் வந்து தென்குடி திட்டை ராஜகுருன்னு சொன்னால் போதுங்க. அவர் வந்து கேள்வி என்னன்னா தாராபுரத்துன்னு போட்டிருக்காருயா. 14/9/94 14/9 94 6:35 AM. சரிங்க ஐயா. எந்த ஊருங்க அவங்க? தாராபுரம். சொல்லுங்க ஐயா. பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்திருக்காரு. அவர் லக்கணத்துக்கு 7ஆம் இடமே முடக்கு. 31 வருஷம் 8 மாதம் 7 நாள் ஆச்சு. குரு புத்தி நடக்குது இப்போ. அப்போ ஜாதகத்து ஆமாங்க ஐயா. 7ஆம் இடம் திருமுருகன் பூண்டி, திருப்பூர் மாவட்டம், திருமுருகநாத சுவாமி. திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டி, முருகனுக்கே பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி வனஸ்தலம். அந்த ஆலயத்துக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாயம் விட்டாச்சுனால் அந்த தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லுதுங்க. அவர் குடும்பத்துக்கு வந்து பிளாக் மேஜிக் பாதிப்பு ஏதாவது இருக்கா? சாபக்கேடு ஏதாவது? அதாவது பிளாக் மேஜிக்கு 8ஆம் இடம் ரகசியமாக நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லுதுங்க. கண்டிப்பாக அவருக்கு பவர் இருக்குது. அந்த மேஜிக்கு பிளாக் மேஜிக் எல்லாமே பண்ணுறது எதிரிகளுடைய தொல்லைகள், மர்ம வேலைகள் இதெல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க ஜாதகத்தில் வந்து அது பிரச்சனை உடைக்கிறதுக்கு குலதெய்வத்துக்கு முழுமையான அபிஷேகம் பண்ணி, ஆமாம் குலதெய்வத்துக்கு முழுமையான அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் செஞ்சாச்சுனால் அந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. அந்த பவர் வந்து இருக்குது. கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வீட்டில் கொடுத்து போட்டால் அந்த தோஷம் வெளியே போயிடும். நன்றி. சொல்லி முடிச்சாங்க ஐயா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த கிருஷ்ணவர் போட்டிருக்காரு ஐயா. இப்போ அவருக்கு வந்து வேலையில் வந்து ஒரு கெட்ட இதுவாக இருக்கு. புது வேலை எப்போ கிடைக்கும்? தொழில் மாற்றம் எப்போது? கரெக்டாக இன்னும் கரெக்டாக 60 நாள் இருக்குதுங்க ஐயா. அதில் ஒரு 3 நாள் தொழிலில் வந்து வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. 60 நாளில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தானாக சால்வ் ஆகுதுன்னு சொல்லுதுங்க. சொல்லுங்க ஐயா. 16/10/89 3:30 PM. என்ன கேள்விங்க ஐயா? பெங்களூர்ல இருந்து போட்டிருக்கேன் ஐயா. இப்போ ராகு திசையில் போயிட்டு இருக்கு, ராகு திசை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காருயா.
அதே போல வீடு எப்போ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. லக்கணம் முடக்கு இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் போயிட்டு வரணும். ராகு திசை அவருக்கு நல்லா தான் இருக்குதுங்க ஐயா. ராகு திசையில் சனி புத்தி நடக்குது. அவருக்கு ஜாதகத்தில் மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாயம்பிட்டு வந்தால் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனை நிவர்த்தி ஆகுன்னு சொல்லுதுங்க. சூப்பர்ங்க. சரவணன் சார், அந்த ஒரு கோயில் மட்டும் போயிட்டு வாங்க, நிறைய பிரச்சனை தீரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயிலாக தெரிஞ்சுன்னா தனிப்பட்ட முறையில் கேளுங்க. எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் எல்லா சூப்பர் சாட்டும் படிச்சாச்சு. படிச்சிட்டிங்க ஐயா. ஹலோ 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 சார், நீங்க கோயம்புத்தூர்ல மணிநேரம் பேசுறோம் சார். பேசுங்கம்மா. நேம் சொல்லுங்களா? சொல்லுங்கம்மா. சார், எங்க பொண்ணு பாக்குறேன். சொல்லுங்க. 15/8/96. 15/8/96. டைம் வந்து 12:36 AM சார். 12:36 AM. என்னங்கம்மா? 12:36 AM சார். 12:36 AM. சரிங்கம்மா. என்ன கேள்விங்கம்மா? சார், மேரேஜ் எப்போ சார் அமையும், எப்படி வரும் சார்? அந்த மாதிரி அவர் ஜாதகத்தில் 30 வயசு ஆச்சு, கேது புத்தி நடக்குது. 6/9/2026 வரைக்கும் இருக்குதுங்கம்மா. இன்னும் 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள். கேது புத்தி ஆமாம், சூரியன் திசையில் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது. சுக்கிரன் புத்தியில் கல்யாணம் முடிஞ்சிருங்கம்மா. 2027 லாஸ்ட்டுக்குள்ளே கல்யாணம். இன்னும் 3 மாதத்துக்கு அப்புறம் நடக்கும். இந்த குருபலன்லேயே உங்களுக்கு கல்யாணம். ஆமாம், முடக்கு தோஷத்துக்கு ஒரு கோயில் போயிட்டு வாங்க. மயிலம் சுப்பிரமணிய சுவாமி, திண்டிவனம் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை மயிலம் எழுதிக்கங்க. மயிலம் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி. வடகிழக்கு திசையிலேருந்து அமையுங்கம்மா. அழகுள்ள, அறிவுள்ள, புத்தியுள்ள, ஞானமுள்ள, பாவங்கள் செய்யாத குடும்பத்திலேருந்து நல்லதாக வரும். நல்லதுமா. வணக்கம்மா. அப்படிங்களாம்மா, ரொம்ப சந்தோஷமா. சரி, நன்றிம்மா. ஹலோ, வணக்கம் ஐயா. 7/10/1979. 7/10/1979. அப்புறங்க போட்டாச்சுங்க ஐயா. திருநெல்வேலி போட்டாச்சு. நீங்கள் அஸ்வதி நட்சத்திரம், மேசராசி, மிதுன லக்கணம். லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்குது. ஆமாம், 46 வருஷம் 7 மாதம். என்ன கேள்வி ஐயா? என்னங்க? குலதெய்வத்துக்கு. ஓகே. 10 கர்மா. அருப்புக்கோட்டை சிவன். அருப்புக்கோட்டை பழைய கால சிவன். சொல்லுங்கள். பழைய கால பெரிய கோயில் சிவன் கோயில் அங்கே இருக்குதுங்க. நீங்கள் அந்த கோயிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு கும்பிட்டு வாங்க. அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி இதெல்லாமே நல்லது நடக்குங்க. சரிங்களா? நன்றிங்கம்மா. வணக்கம் ஐயா. 54 நிமிஷம் ஐயா. உட்காந்துக்கிறாங்க மணி. ஆமாங்க கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது. அது ஹலோ ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? சிவகுமார். சொல்லுங்க ஐயா. 13 ஐயா சொல்லுங்க. 13/11 சரிங்க ஐயா. ஈரோடு. இல்லை என்ன டைம் எவ்வளோங்க? 9:11 PM. ஐயா இதை வரேன். உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம்ங்க. ராசி வந்து தனுசு ராசி, 8ஆம் இடம் முடக்கு. என்ன கேள்விங்க ஐயா? ஐயா, சிஏ படிச்சுட்டு இருக்கிறேன் ஐயா. எப்போ ஐயா முடிப்பேன்?
ஆடிட்டிங்க. 2030 வரைக்கும் காமிக்குதுங்க ஐயா உங்களுக்கு. இன்னும் 3 வருஷம் இருக்குதுங்க. ஐயா அதுக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் முடியுங்க. 2027 12வது மாதத்துக்குள்ளே முடிக்கலாங்க. ஓகே. சரிங்க, ரொம்ப நன்றி. வாங்க, நன்றிங்க ஐயா. ஹலோ. அம்மா வணக்கம்மா. உங்கள் பேருமா? எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? தேனி மாவட்டம். சொல்லுங்க ஐயா. என்னங்க? எனக்கு வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஜாப் கிடைக்குமா? 2-3 தடவை இன்டர்வியூ வரைக்கும் போய் மிஸ் ஆயிடுச்சு. ப்ரூவ் பண்ணுறா. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? 325 437 ஜாதகம். அம்மா இந்த ட்ரிப்பு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் எழுதுங்கம்மா, கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு தெய்வ அருள் நிறையா இருக்குது. குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை போட்டு வாங்க. திருச்செந்தூர் ஒருக்கா போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்கம்மா. நன்றிம்மா, வணக்கங்க. சரி சரி. ஹலோ 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 ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். ஐயா வணக்கங்க, கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள். 2/2/1979. என்ன கேள்விங்க ஐயா? ஐயா தொழிலில் முன்னேற்றமே இல்லைங்க. சரி. தொழில் பண்ணுறாங்க. என்னங்க ஐயா? சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கேன், முன்னேற்றமே இல்லைங்க. சரி. 2 4 6 7. ஐயா காசி போயிட்டு வாங்க ஐயா. உங்களுக்கு ஜாதகத்தில் பிரச்சனை காசி ஜாதகம் மொத்தம் இருக்குது. சரிங்க. காசி ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக போய் அந்த கங்கா தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ஒரு சூரிய ஆராத்தி பார்த்துட்டு வாங்க. ஆமாம். பக்கமாக இருக்கும், எதாவது கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம ரொம்பவே இதாக இருக்குங்க. பழனியில் திரு ஆவின்குடி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பழனியில் அந்த மூலஸ்தானத்தில் அந்த கோயிலை வந்து 21 முறை தலையை சுற்றி, அந்த 21 முறை அந்த பிரகாரத்தை சுற்றி சுப்பிரமணிய சாமி, குழந்தை வேலாயுத சாமி, நீங்கள் அந்த கோயிலில் ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வாங்க. தொழில் கடை சூடு பிடிச்சிக்கும். சரிங்க, நல்லது. 21 முறை சுற்றுறங்க. எப்பவுமே 21 சுற்றணும். முவேல் 21 தலைமுறைக்கு சுற்றணும். அதாவது 6 வடை வீடுங்கிறது பழனின்னு சொல்லுவாங்க. ஆனால் திரு ஆவின்குடி தான் பழனியை 3வது வடை. அது முழுசாக முடிக்கணுங்க. ஆமாம், வாங்க. சரி. சரி, நன்றிங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் ஐயா. விஜய், சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. என்ன கேள்விங்க ஐயா உங்களுக்கு? 11 7 1994. டைமுங்க என்னங்கம்மா? காலையில் 5 மணி. சரிங்க ஐயா. என்ன கேள்விங்க? அது என்ன கேள்விங்க ஐயா? ஐயா நீங்கள் என்ன விஷயமா ஃபோன் பண்ணுறீங்கன்னு? ஐயா அதெல்லாம் வேண்டாம். என்ன கேள்வி? குரு பயிற்சி விட்டுருங்க, அது குரு மாறட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வந்து இந்த வேலை மாற்றத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதுதான் வேணுங்க. என்ன வேலை மாற்றம் வந்து? ஹலோ. அந்த வேலை விஷயமா வேற கம்பெனி போலான்னு இருக்கீங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்களா? அதை 7/6/2026 6வது மாதத்துக்கு மேலே நீங்கள் போகலான்னு சொல்லுதுங்களே. 6வது மாதத்துக்கு மேலே போயிட்டு வாங்க ஐயா. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது. உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் முடக்கு. கோவையில் உக்கட நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இன்னொரு மாற்றம் வரும்னு சொல்லுதுங்க. அந்த கோயில் போயிட்டு வாங்க, ஒரு மாற்றம் வரும். சரிங்களா? சரி, நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. சதீஷ் முத்துராமலிங்கன் ஒருத்தர் போட்டிருக்காரு. சீக்கிரம் போடுங்க ஐயா. 17/12/92 17/12/92 2:15 92ங்களா? 2:15 AM 2:15 AM.
அவருக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு பயமா இருக்குங்க, நிம்மதியே இல்லாம இருக்கிறான். சோனியா 17/12/92 2:15 AM சென்னையில இருந்து நிம்மதி இல்லாம இருக்காங்கய்யா. அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க. அது பேருங்க, அவங்க பேர் சுகன்யா. சுகன்யா அம்மாவுடைய ஜாதகத்தில் உத்தர நட்சத்திரம், கன்னியா ராசி, மேச லக்கணம், 9ஆம் இடம் முடக்கு, தெய்வ அருள் கம்மியாக இருக்குது, மரண பயங்கள் இருக்குது. அப்போ ஜாதகத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு முடக்கு தோசை கோயில் போயிட்டு வந்தால் மன தைரியம் ஆயிடுவாங்க. ஆமாம், வாழைத்தான் பிறந்திருக்கிறோம். அதனால் அந்த வாழை பிறந்திருக்கிறனால என்ன ஒரு யோகன்னு கேட்டால், என்ன பயம் இருந்தாலும் சரியாயிரும். திருச்சி தாயுமானவர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். உச்சிஷ்ட மகா கணபதி, கணபதியிலே 4வது கோயில் திருச்சியில் உச்சி பிள்ளையார் கோயிலில் சாமியே வந்து பிரசவம் பார்த்ததா அந்த கோவிலுடையது. அதனால தான் அந்த கோயிலுக்கு சாமி வேறு தாயுமானவர். அதனால் அந்த கோயிலுக்கு சுகன்யா அவங்க போய் சாமிக்கு ஒரு 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் நல்லா இருக்குங்க. என்னங்க? 14 8/93 2:29 PM சென்னை. 2:29 PM சென்னை. அவங்களுக்கு திருமணம் எப்ப நடக்க வாய்ப்பு இருக்கு? ஜாப் எப்ப இங்க கிடைக்கும்? என்ன கடமை? 32 வருஷம் 9 மாதம் 7 நாள் ஆகுது. திருவாதிரை நட்சத்திரம், மிதன ராசி, விருச்சி இலக்கணத்தில் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து தொழில்ஸ்தானம், அதாவது தொழில்ஸ்தானம் வந்து இந்த 5வது மாதத்துக்கு மேலே தொழில் நல்லா இருக்குங்க. திருமண வாழ்க்கைன்னு எடுத்துட்டாலும் இந்த வருஷம் 2026, அதாவது 5வது மாதத்துலேருந்து 2027 5வது மாதத்துக்குள்ளே திருமண வாழ்க்கையும் தொழிலும் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க ஜாதகத்தில் முடக்கு தோஷத்துக்கு ஒரு கோயில் தரேன். கும்பகோணத்தில் அகோர வீரபத்திரர், மகாமகா குளத்துக்கு பக்கத்தில் அகோர வீரபத்திரர் கோயில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து நதியில் கும்பகோணத்தில் வந்து மகாமகா குளத்தில் குளிச்சுட்டு சாமிக்கு தேங்காய் வளம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாயம்பிட்டு வந்துட்டால் உங்கள் ஜாதகத்தில் எல்லாமே சிறப்படையும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு வாக்கு. சரிங்களா? நல்லதே நடக்கும். ஐயா வந்து லைவ் செஷன்ல கலந்துக்கலாம். நிறைய பேர், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த பாருங்க, நிறைய எடுக்க முடியல, தவறாக எடுத்துக்காதீங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய அழைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆனால் வாரம் எப்படியும் இந்த, அதாவது ஜோதிட ரகசியம் சேனல் உங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதில் 10 லட்சம் சப்ஸ்கிரைபோட இன்றைக்கி உலகம் பூரா இலவசமாக ஒரு ஜோதிடர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, எல்லா மக்களுக்கும் இலவசமாக ஒரு நல்ல கோயிலை கொடுத்து, அந்த அளவுக்கு அவங்க ஒரு கர்மாவை கழிக்கிறதுக்கு இந்த ஜோதிட ரகசியம் சேனல் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்மளை போல் நிறையா ஜோதிடர்கள் வருவாங்க. அப்போ ஒவ்வொரு ஜோதிடர்கள் வரும்பொழுது அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ யாரோ இன்னொரு ஜோதிடர் வர்றாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம், நம்ம குறைய அவர்கிட்ட கேட்கலான்னு நினைப்பாங்க. அதுக்கு ஒரு சுவிட்சு போட்டால் தான் அங்கே லைட் எரியும். அதே போல் தான் உங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைப்னால் என்ன நல்லது நடக்குன்னா, தமிழ்நாட்டில் பலவிதமான ஜோசியர்கள் இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் அவங்க கேமரா கொண்டு போய் வச்சு இன்றைக்கி நல்ல விதமாக இந்த பணியை செஞ்சிட்ருக்குறாங்க. இது ஒரு ஜோதிடத்துக்கு ஒரு சிறப்பான சேவை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லது நடக்கும் என்று சொல்லி. அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. இந்த ஜோதிடத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் இன்றைக்கி பார்த்துருக்காங்க. அப்படின்னா பாருங்கள், இத்தனை பேர் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் பதில் சொல்ல முடியாதனால வாரம் நாம் வந்து எத்தனையோ மக்களுக்கு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். இதில் மெயினாக என்னென்னா, கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு இந்த லைவெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சு ஒரு மணி நேரத்தில் இந்த ஃபோன் அடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப்புக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா, நம்ம சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை சென்னையில் ஜோதிடம் பார்க்குறோம், மற்ற நாள் திருப்பூரில் பார்க்குறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆதிகால பரிகார புத்தகம் இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம், உலகத்துக்கு கொடுத்துருக்கேன். அதாவது ஆதிகால பரிகார புத்தகத்தை உலகத்துக்கு கொடுத்துருக்கேன். இந்த புத்தகமும் வேணாலும் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். முள்ளமாக போங்க, அவசரம் இல்லாமல் போங்க. போயிட்டு நல்லபடியாக, அதாவது வந்து ஒரு அவசரம் இல்லாமல் இந்த பாருங்கள், இந்த புத்தகம் ஆதிகால பரிகார புத்தகம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு, A4 சைஸ்.
கிட்டத்தட்ட 1736 பரிகாரங்கள் இந்த புத்தகம் கொடுத்துருக்கோம். ஆமாம், திருச்செந்தூர், ராமேஸ்வரம், விஸ்வாமித்திர கோயிலெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். விஸ்வாமித்திர கோயில் கூட்டிகிட்டு போகிறோம். முதல் முறையாக விஸ்வாமித்திர நம்ம இந்த சேனலை தான் காமிச்சோம். இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்தருடைய ஆலயம். இது சக்கரமாகவே செய்து வச்சுருக்கேன். இது மக்களுக்கு ஒரு பயன்படக்கூடியது. இழந்த சக்தியை மீட்டெடுத்தவர் விஸ்வாமித்திரர். இந்த எந்திரம் வீட்டில் இருந்தால் இழப்பே வராது. அதுக்காக இந்த விஸ்வாமித்தருடைய எந்திரத்தவே நான் மக்களுக்காக சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன். இந்த எந்திரமும் நீங்கள் ஆன்லைன்லேயும் கிடைக்கும், கொரியர்லேயும் கிடைக்கும், நேரடியாகவும் கிடைக்கும். இதெல்லாமே மக்களுக்காக. இது இல்லாமல் நம்ம மாதம் பௌர்ணமிக்கு நம்ம விஸ்வாமித்திர கோயிலுக்கு திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்தருடைய ஆலயத்துக்கு அழைச்சிட்டு போய் 100 பேர் 200 பேர்த்து அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு தேவையான அர்ச்சனைகள் பூஜைகள் எல்லாம் செய்து கொடுத்து திருச்செந்தூர் கடலில் நீராடி முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த விலைகள் எல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணியே நீங்கள் கேட்டுக்கலாம். அது பப்ளிஷ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். திருச்செந்தூர் கடலில் போய் நீராடி காலையில் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு பௌர்ணமி அன்னைக்கு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு விஸ்வாமித்திர கோயிலை பூஜை அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது திருப்பரங்குன்றம் முருகனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு மதுரையில் இன்மை நன்மை தருவார் கோயிலில் போய் தரிசனம் பண்ணி மோட்ச விளக்கு ஏற்றி மக்களுக்காக எல்லா உதவி செய்து கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதனால் நம்ம எத்தனையோ நன்மைகள் செய்தாலும் கூட எவ்வளோ வேலை இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு சொல்லி அடியேன் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.